ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதமில் குறவரதாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. உபதேசரத்தினமாலைங்கிற பிரபந்தத்தில் இந்த பாசுரம் ஆழ்வார்களுடைய தமிழ் பிரபந்தங்கள், அதனுடைய வளமான உரை, இது அனைத்துக்கும் மூலமாக இருக்கும் சம்ஸ்கிருத வேதம், இது எல்லாத்தையும் பாடின ஆழ்வார்கள், எழுதின ஆச்சாரியர்கள், இவர்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு இருக்க வேணும், வாழ வேணும் என்ன ஆசைப்படுகிறது. நம்ம வாழ வேண்டுமானால் வழிகாட்டும் நூல்கள் வேணும். பிறந்த குழந்தைக்கு இப்படித்தான் வாழ வேண்டும்னு தெரியாது. அதற்கு மாதா தாய் சொல்லிக் கொடுக்கிறாள். ஆனால் அந்த தாய்க்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவு சொல்லுவாள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்ள கண்டிப்பா வழிகாட்டியான நூல்கள் வேணும். அந்த நூல்களைத்தான் சாஸ்திரம்னு சொல்றோம். இன்னபடி வாழு, இன்னபடி வாழாதே, இதத்தான் சாசனாத்து சாஸ்திரம்னு சொல்றார்கள். இன்னத்தை செய், இன்னதை செய்யாதே, இதம் குரு இதம் மாகார்ஷீகி, இப்படி நடக்கலாம்னு ஒத்துக்கணும், இன்னபடி நடக்காதேன்னு சொல்லணும். சத்தியத்தை பேசுன்னு சொல்லணும், அசத்தியம் பேசாதேன்னு சொல்லணும். உன் பொருளை நீ செலவழிப்பாய்னு சொல்லலாம், பிரத்தியார் பொருளுக்கு ஆசைப்படாதேன்னு சொல்லணும். இதை யார் சொல்றது? யாருக்கு உரிமை இருக்கிறதோ, நமக்கு வழிகாட்டக்கூடிய திறமை இருக்கிறதோ அவர்கள்தான் சொல்ல முடியும். அதனால சாசனம் பண்றதுன்னு சொன்னால் இப்படி செய், இப்படி செய்யாதேன்னு பிரிச்சு விடுறது. அது எந்த சாஸ்திரம்? சாசனம் பண்ணுவது சாஸ்திரம். எதை சாஸ்திரம்னு சொல்ல வேணும்? அப்பா அம்மா சொல்றதையா, நம்முடைய மித்திரர்கள் நண்பர்கள் சொல்றதையா, யார் சொல்றத சாஸ்திரம்னு சொல்லணும்? இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். வேதாத் சாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். சாஸ்திரம்னு சொன்னால் வேதம்தான் சாஸ்திரம், அதை தவிர வேறு சாஸ்திரமே இல்லை என்ன இந்த ஸ்லோகம் சொல்றது. தெய்வம்னு சொன்னோம்னால் கேசவனே தெய்வம், அவனை தவிர மேம்பட்ட தெய்வம் ஏது என்னும் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னத்தை செய்யாதேன்னு சொல்றவை, சாசனம் பண்ணுபவை சாஸ்திரங்கள். எது அந்த சாஸ்திரம்னு கேட்டால் வேதம் என்ன பதில் கிடைக்கிறது. அப்ப அடுத்த கேள்வி, வேதம்னா என்ன? அது ஆறு சொல்லியிருக்கார்கள், நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த கேள்வி உடனே பிறக்கும். அதற்கு பதில் பார்க்கிறதுக்கு தான் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் 3 நாட்களும் கூட போகிறோம். சம்ஸ்கிருத வேதம்னா என்ன இன்னைக்கு பார்க்க போறோம். அதவே திராவிடமாய் ஆழ்வார்கள் தமிழ்படுத்தி கொடுத்தார்கள். திராவிட வேதம் தமிழ் வேதம்னா என்ன நாளைக்கு பார்க்க போறோம். இந்த 2 வேதங்களையும் 2 கண்களாக கொண்டு பகவான் பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணனை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், அதுல என்ன ஒற்றுமை இருக்குங்கிறதை நாளை மறுநாள் பார்க்க போகிறோம். அப்ப இன்னைக்கு முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது சம்ஸ்கிருத வேதம். வேதம்னா என்னன்னு இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நூல்கள் சாஸ்திரம்னு சொல்லப்படுறது. எது சாஸ்திரம்னு கேட்டால் வேதமே சாஸ்திரம்னு ஸ்லோகம் சொல்றது. அப்ப அந்த வேதம் நமக்கு என்ன பண்றது? வெறும வேதம் வேதம் அடிக்கடி வாய் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கோமே, அதன் பொருள் என்ன, அது எவ்வளவு பெருசு,
எல்லாருமே தெரிஞ்சுடலாமா? அர்த்தம் எல்லாம் சுலபமா கிடைக்குமா? அது என்னத்தை பத்தி சொல்ல வந்திருக்கு? அதுல யாராரோ தேவதைகளை பத்தி பேர் இருக்கே, அந்த தேவதைகள்லாம் 6. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், முழுக்க முழுக்க வேதத்தை பத்தி தெரிஞ்சு முடிச்சுட்டோம் என்று மட்டும் இல்லவே இல்லை. அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். பரத்வாஜர்ங்கிற ரிஷி எல்லாருக்கும் தெரியும். வேதவியாசருக்கு சிஷ்யராக இருந்தார். அவர் வால்மீகி ராமாயணம் பாடும்போது கூடவே இருந்து நிறைய உபகாரம் பண்ணிருக்கார், பார்த்திருக்கோம். அந்த ரிஷிக்கு ரொம்ப நாளா வேதத்தை தெரிஞ்சுக்கணும், முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவர் பல 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார். வேதங்கள் எல்லாம் நிறைய கத்துண்டார். அவருக்கும் ஆயுசு முடிய போற தருணம். அப்ப அவரும் கிளம்பணும் இல்லையா? ஆனா இந்திரனிடத்துல பிரார்த்திக்கிறார், நீ நினைச்சா எனக்கு இன்னொரு 100 வருஷம் கொடுக்க முடியும், இன்னும் கொஞ்சம் வேதங்களை தெரிஞ்சு முடிச்சுடணும்னு ஆசையா இருக்கு, செய்யட்டுமான்னு கேட்டான். சரி எடுத்துக்கோ அப்படின்னு 100 ஆண்டுகள் கொடுத்தான். இன்னும் நிறைய கத்துண்டார். 100 வருஷமும் முடிய போறது. ஆனா வேதங்களை கத்துண்டு முடியலேங்கிறது தெரியறது. அதனால திரும்ப இந்திரன்ட்ட கேட்டார், இன்னொரு 100 வருஷம்னா எனக்கு கொடுக்குறியா என்ன கேட்டார். சரி வாங்கிக்கோன்னு சொன்னான். 3 தடவை வாங்கிட்டான். ஒரு 100, 2வது 100, 3வது 100. எத்தனை 100 வருஷம் வாழ்ந்தாலும் அது முடியறதா தெரியல. 3 தரம் கொடுத்த பிற்பாடு இந்திரன் சொன்னான், வாஸ்தவம் நீரு 100 கேட்டு இருக்கே, நானும் 100 கொடுத்துட்டு இருக்கேன், இங்க வாரம் உமக்கு ஒரு விஷயத்தை நான் காட்டணும் அப்படின்னு இந்திரன் அழைத்து கொண்டு போய் அவ்வளவு பெருசா 3 மலைகள் நின்று இருந்தது. இது ஒரு மலை, இது ஒரு மலை, இது ஒரு மலை. தெரியறதான்னு கேட்டான். ஆமா மலை நன்னா கண்ணுக்கு தெரியறதுன்னா. அந்த மலைக்கு கீழே சின்னதா 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 மணல் குன்று, சின்ன சின்ன மண்ணு குன்று இருந்தது. தெரியறதான்னு கேட்டான். ஆமா அதுவும் தெரியறது. இந்த 2 எது தெரியுமோ? நீர் வேதங்கள்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீரே, இந்த கீழே சின்னதா இருக்கிற மணல் குன்று தான் நீர் தெரிஞ்சுட்டு இருக்கிற வேதம். அதுக்கு முன்னாடி அவ்வளவு பெருசு மலை இருக்கு பாரு, அதுதான் நீர் இன்னும் தெரிஞ்சுக்காத வேதம். இதுல என்னைக்கு நீர் தெரிஞ்சுன்னு முடிக்க போறதா மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்? அதெல்லாம் ஆகவே ஆகாது. அனந்தாவை வேதாக. வேதம்னு சொன்னால் அனந்தமானவை. இத்தனை அத்தனைங்கிற கணக்கு கிடையாது. எண்ணிறந்த சாக்கைகள் கொண்டவை. எத்தனையோ அனுவாக்கங்கள். இத்தை சம்ஹிதா பாகம் என்னும், பிராமண பாகம் என்னும், ஆரண்யகம் என்னும், உபனிஷத் பாகம் என்னும் நிறைய பாகங்கள் நிறைய பிரிச்சு கொடுத்திருக்கா. அப்ப இது இத்தனையும் நாம தெரிஞ்சுக்க போறோமா? கஷ்டமா இருக்கும். ஆனா நமக்கு இருக்கிற நேரம் 1.5, 1.25, 2 மணி நேரம். அதற்குள் வேதம்னா என்ன அப்படிங்கறத மேலோட்டமா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுட்டால் என்ன எல்லா அர்த்தமும் புரிஞ்சு போயிடுமானால் வேதத்தின் பெருமையை தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இப்ப இதனுடைய கருத்து. இப்பேற்பட்ட சொத்து நம்ம இடத்தில் இருக்கிறதா? பாரத தேசத்துக்கே உயிர் நாடியாமே, அதுதான் ரத்த ஓட்டமாவே இருக்கிறது. அப்ப அப்பேற்பட்ட சாஸ்திரத்தை நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதன் பெருமையாவது புரிந்து கொள்ள வேண்டாமா என்கிற ஆசை ஏற்படும். ஆனா அந்த ஆசை சட்டுன்னு நிறைவேற போறதில்லை. அதுக்குத்தான் பகவானே பார்த்து இவன் என்னைக்கு சம்ஸ்கிருத வேதத்தை முழுக்க தெரிஞ்சுக்க போறான், அதற்காக எவ்வளவு இவனால தெரிஞ்சுக்க முடியுமோ அதை ஆழ்வார்களை கொண்டு தமிழ் வேதமாக கொடுப்போம் என்று 4000 திவ்ய பிரபந்தத்தை பாடினார். இதாட்டம் அது கஷ்டம் இல்லை. நாளைக்கு பார்க்க போற விஷயம் இதை விட சுலபமா தெரிஞ்சுடலாம். ஆனா கேட்டா என்ன சந்தேகம் வரும்னால், என்னதான் இருந்தாலும் அந்த பெரிய வேதத்தை படிச்சிருந்தா என்ன தெரியுமோ அது இந்த சின்ன தமிழ் திவ்ய பிரபந்தத்தை படிச்சா தெரிஞ்சு போயிடுமா? அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, அனந்தமா இருக்கு, பகவான் நேரே சொன்னது. ஆனா இதெல்லாம் அப்படி இல்லை. நம்ம தமிழகத்துக்கு மட்டும்தான் தெரிய போறது. இது பல பேரும் மற்ற மாநிலத்துக்கு போனாலே தெரிய போறது இல்லை. அப்படி இருக்கிறச்சே அது கொடுக்கிற பலத்தை இது கொடுத்துடுமா? யாருக்கும் அந்த சந்தேகம் வரும். பெரிய வைத்தியர் இடத்துல போறோம், ஒரு தரம் பார்க்கறதுக்கே 2000 ரூபாய் கட்டணும், உள்ள போயிட்டு வந்த 1 லட்சம் ரூபாய் வைக்கணும். அப்ப அங்க போனா உடம்பு சரியா போடுன்னு நம்புவோம். அப்படி எல்லாம் இல்ல. இவர் பக்கத்துல இருக்கார், 70 வயசு ஆச்சு, நிறைய அனுபவசாலி, 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பாத்துடுவார் அப்படின்னாலே அப்ப உடம்பு சரியா போகுமோ போகாதோ? உடனே சந்தேகம் வந்துடும். நிறைய கொடுத்து பார்த்தால் சரியா போகும், குறைச்சலா கொடுத்தா சரியா போகாது. இது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு தப்பான புரிதல். அப்படின்னு ஒண்ணு அவசியம் இல்லை. ரொம்ப நாளா கழுத்து வலிக்கிறதேன்னுவா, எத்தனை மருந்து சாட்டாலும் சரியா போயிருக்காது. கடைசியில ஒரு வைத்தியர் சொன்னார், ஒரு மருந்து இல்ல உனக்கு, நீ உட்கார்றது தப்பா உட்கார்ற, நேர உட்காரு, கழுத்து சரியா போடுங்க. செலவே இல்லை, கழுத்து சரியா படுத்து.
இப்ப என்ன செலவழித்தா தெரிஞ்சிட்டோம். அதனால் என்னமோ நிறைய செலவழிச்சு ஓஹோன்னு இருக்கிறது தான் நமக்கு நன்மை செய்யும், குறைச்சலா செலவழிச்சு சுமாரா இருக்கிறது நன்மை செய்யாது என்கிற எண்ணத்தை விட்டுடணும். அந்த சம்ஸ்கிருத வேதம் என்ன பலம் கொடுக்குமோ திராவிட வேதமாகிற திவ்ய பிரபந்தம் அதே பிரம்மத்தை காட்டும் அப்படிங்கறதான் நாளன்னைக்கு பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு சம்ஸ்கிருத வேதம் என்ன சந்தேகம் வரலாம்னால், ஆக மொத்தத்துல இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம கேட்டுக்க போறோமோ ரொம்ப அது உதவ போறது இல்லைன்னு இப்பவே சொன்னீர். அதை தெரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு இல்லையோ, அப்ப பேசாம நாளை உபன்யாசத்தை இப்பவே ஆரம்பிச்சுட்டா அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதுதானே தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ. வாஸ்தவம் தான், நாளைக்கு தான் நமக்கு உபயோகம் இன்னும் பட போறது, நாளை மறுநாள் இன்னும் உபயோகப்பட போறது. ஆனா என்ன ஆபத்துனால், நேர ஒரு விஷயம் எது எளிமையா இருக்கோ அதை மட்டும் சொல்ல போனால் அதன் பெருமையே புரியாம போயிடும். ஒரு விஷயம் எளிமையா உனக்கு இருக்குன்னால் நேர அதுல இறங்கிவிட்டால் அது நீ படிச்சிருக்கணும், அப்பதான் உயர்ந்த இடம் கிடைக்கும். ஆனா உன்னால அது ஏற முடியல பார், அது எவ்வளவு கஷ்டமானது. அதற்காகத்தான் பெருமான் உன்னிடத்துல தயோட இதை கொடுத்திருக்கார். அப்படின்னா தான் நமக்கு புரியுமே தவிர அதை கண்ணிலேயே காட்டாமல் இதுன்னு மட்டும் சொன்னால் மதிப்பு தெரியாது, மரியாதை தெரியவே தெரியாது. கண்ணன் எத்தனையோ அர்ஜுனனுக்கு நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், எத்தனை உபகாரம் பண்ணியிருந்தாலும் அவன் தனக்கு அத்தை பிள்ளை மாமா பிள்ளைன்னா அவன் நினைச்சிருந்தானே தவிர சர்வலோக மகேஸ்வரன் கண்ணனா இறங்கியிருக்கார் அது கடைசி வரைக்கும் அவன் மனசுல படவே இல்லை. இது எப்ப தெரியுமோ பட்டது, 11வது அத்தியாயத்துல விஸ்வரூபத்தை காட்டினார். அப்புறம் தான் ஓரளவு எனக்கு புரிஞ்சது. கண்ணன் தெரிஞ்சு விட்டார், இவங்கிட்ட நாம ரொம்ப இவனுக்கு மாமா பிள்ளைன்னு சொன்னது தப்பா போச்சுன்னா. அடிக்கடி அத்தை பிள்ளை மாமா பிள்ளைன்னு ஆமா அத்தை பிள்ளைன்னு நினைச்சு விட்டாமா, அவ்வளவுதானா? உனக்காக சர்வேஸ்வரன் அத்தை பிள்ளையா இறங்கி வந்திருக்கார் அப்படின்னா தான் அது புரியுமே தவிர அதனால நேர எளிமையை மட்டும் சொல்லக்கூடாது. சௌலபியத்தை மட்டும் சொன்னால் பெருமை இல்லேன்னு தோணிப்படும். அப்ப இப்படி வச்சுங்க, எளிமையானவன் பெரியவன் புரிஞ்சுக்கணுமா, பெரியவர் நமக்காக எளிமையா வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கணுமா? ரெண்டுல எது முதல்ல இருக்கணும்னால் பெருமைதான் முதல்ல இருக்கணும். அதை தெரிஞ்சுனுட்டு இங்க வந்தாதான் இது புரியுமே தவிர எளியவர்னு முதல்ல தெரிஞ்சுட்டோம்னாலே ஆமா சரின்னா இவர் தான் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு அசட்டையான தன்மை வந்துடும். அது வரக்கூடாதுன்னா பெருமையத்தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு சிரமப்பட்டிருக்கணும், ஆனா அந்த சிரமமே இல்லாமல் ஆழ்வார்கள் நமக்கு சுலபமா கொடுத்திருக்கார். அதனாலதான் முதல்ல சம்ஸ்கிருத வேதத்தை பார்க்க போறோம், அதன் பெருமைகள் தெரிஞ்சுக்க போறோம். இது 2வது கருத்து. 3வது, ஆக மொத்தத்தில் இன்னைக்கு கேட்கறத கேட்டுக்கும் நாளைக்கு பண்றத பண்ணா போறோம் இதைத்தானே சொல்ல வருகிறீர்கள்? இல்ல இல்ல, யாரு சம்ஸ்கிருத வேதத்தை கற்க வேண்டுமோ அவர்கள் கற்கணுங்கிற ஆசவரணம்ங்கிறதுக்காகவும் சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்கச்சேவே இந்த மார்க்கம் வேதம், அதை விட ஆழ்வார்கள் பாசுரத்துல பெருமாள் கொடுத்தாச்சு, இனிமே அது வேண்டாம் இல்லையா? அதை தாண்டி இந்த மார்க்கத்துக்கு வந்தாச்சுனால் அந்த மார்க்கமே தேவையில்லையா என்று தோணலாம். இல்லை இல்லை, கண்டிப்பா வேதத்தை கற்றுத்தான் தீர வேண்டும், அதன் வழி போய்த்தான் ஆகணும். அதற்குன்னு 6 பிறந்திருக்கார்களோ அவர்கள் அதை கத்துண்டா தான் முடியும். இப்போ விட்டுட்டா என்ன ஆகும்னால், விட்டுட்டா அந்த தன்மையே போயிடும். யாராருக்கு அதனால பெருமையோ அது கிடைக்காமலே போய்விடும். அதனால அதன் பெருமை தெரிஞ்சு கொண்டு கண்டிப்பா நாம படிக்கணும், அந்த ஆசையும் வரணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். சம்ஸ்கிருதத்தின் பெருமை தெரிந்து கொண்டால் அப்பதான் திராவிடம் எத்தனை எளிமையா கிடைச்சிருக்கு அது தெரியுங்கிறதுக்காக. அதன் பெருமை தெரிஞ்சிருந்தால் நாமும் படிக்க வருவோம், நமக்கு அதில் ஒரு விருப்பம் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக இனி அர்த்தத்துக்கு வருவோம். சம்ஸ்கிருத வேதம் இன்னைக்கு தலைப்பு. வேதம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் புரிய போறது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 தான் வேதங்கள்னு பார்த்திருக்கோம். வெறுமை எடுத்தெடுப்புல அந்த 4ன்னு நம்ம பார்க்க வேண்டாம். முதல்ல வேதம்ங்கிற சொல்லுக்கு சப்தத்துக்கு அர்த்தத்திலேருந்து சொல்றேன். கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டுக்க போறீங்க. இப்போ அப்படியே புத்திக்குள்ள எல்லாம் போகணும். எழுந்து போறதே வீட்டுக்கு அத்தோட போகணும். அதை இங்கேயே ஜாகிரதையா விட்டுட்டு படக்கூடாது. அப்படின்னா கொஞ்சம் யாரால முடியுமோ ஒரு குறிப்பு எழுதி வச்சிருந்தீங்கன்னா தான் இது புரியவே போகிறது. ஏன்னா நிறைய சாக்கைகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல என்ன சொல்லித்துன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. இதுல ரொம்ப நாளாவே ஒரு வழக்கம் உண்டு, ஆண்கள் வேதம் சொல்லணும், பெண்கள் வேதம் சொல்றதில்லை. இது ஒரு வழக்கம் வச்சுருக்கோம். எந்த மந்திரமா இருக்கட்டும், வேத பாகமா இருக்கட்டும், ஸ்திரீகள் சொல்றதில்லை. ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு பூணல் போடுவா, அவனுக்கு சந்தியாந்தனம் பண்ணி வைக்கணும். ஆனா தகப்பனார் பிதா முடிஞ்ச அன்னைக்கு மறுநாள் காத்தால ஊருக்கு போடுவார், இல்ல வேலைக்கு போடுவார்.
இந்த அம்மாவுக்கு கடந்து மனசு அடிச்சுக்கும். இந்த பிள்ளை ஒழுங்கா சந்தியாதனம் பண்ணுமே, ஒழுங்கா சந்தியாதனம் பண்ணுமே. அநேகமா சந்தியாவந்த மந்திரத்தை அவதான் மனப்பாடம் பண்ணிட்டு பிள்ளைக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையா இருக்கும். அது அவளுடையது அல்ல. ஆனா பாதி பேருக்கு அவர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்க போகுது. ஏன் சொன்னேன்னால், இப்ப நான் குறிப்பு எடுத்துக்கணும்னு சொன்ன உடனே இங்க உட்கார்ந்து இருக்கிற புருஷர்கள் ஒத்தரும் புத்தகத்தை எடுக்கல. ஆனா யார் எடுத்தாள்னால் எல்லாருமே ஸ்திரீகள் தான் புஸ்தகத்தை எடுத்தா. அதனால என்ன சொல்ல வரேன்னால், வாய் திறந்து சொல்றது கூடாது. அது என்ன சொல்லிருக்குங்கிற கருத்து தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை. அப்ப பெண்கள் வேதம் சொல்லக்கூடாதுன்னு விட்டால், அதன் மூலம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம், அதன் மூலம் அடைய வேண்டிய பிரம்மத்தை எப்படி அடைவோம்னால், சேர்த்து வைத்து ஆழ்வார் நாயிகாபாவத்தோடையே 4000 பாடிவிட்டாரு. 4000 திவ்ய பிரபந்தமும் பிரதானமா ஸ்திரீகளுக்காக கொடுக்கப்பட்டது. ஆண் பாவனையில பாடின பாட்டுக்கு ஏத்தமா அல்லது நாய்க்கியாய், பெண் பாவனையில பாடின பாட்டுக்கு ஏத்தமானால் கண்டிப்பா நாயிகா பாவத்துக்கு தான் ஏத்தம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் மொத்தம் 100 திருவாய்மொழிகள். அதுல 27 திருவாய்மொழிகள் நாயிகா பாவம். அது ஒவ்வொன்றும் ரத்தனம் ரத்தனமா பவழம் பவழமான பாசனம். அதுக்கு மற்ற 73 திருவாய்மொழிகளுக்கு அந்த பெருமை இருக்குன்னே சொல்ல முடியாது. இந்த 27க்கு தான் ஏற்றம்னால், அப்ப ஸ்திரீகளுக்கு என்ன ஆபால கோபாலமாய் அனைவருக்காகவும் தான் பகவான் திவ்ய பிரபந்தத்தை நமக்குன்னு கொடுத்துட்டு போயிருக்கார். அதனால யாரும் அது கற்கலாம். அத சர்வாதிகாரம்னு சொல்றோம், இது அதிகிருதாதிகாரம்னு சொல்லுவோம். இன்னென்னார் இன்னென்ன காலத்துலதான் சொல்லலாம், அதிகாரிகள் சொல்லலாம். இது வேதத்துக்கு. சர்வாதிகாரம் யாருமே சொல்லலாம், இது ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்துக்கு. அதனால பெருமானே 2 வழியை நமக்கு பண்ணி கொடுத்திருக்கார். முதல்ல வேதம் எனும் சொல்லுக்கு பொருள் பார்ப்போம். விது ஞானே என்று தாத்து. சம்ஸ்கிருதத்திலே எந்த சப்தமா இருந்தாலும் ஒரு தாத்துலேருந்து தானே வரணும். அத போல வேதங்கிறதுக்கு விது அறிதல், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். இதுதான் விது தாத்துவுக்கு அர்த்தம். விது ஞானே அறிவு, அறிந்து கொள்ளுதல். இந்த பொருள் தான் விதுக்கு அர்த்தம். அப்ப வேதன்னு சொன்னால் விததி விதந்தி. விது தெரிந்துகிறது, விதந்தி தெரிந்து கொள்ளுகிறார்கள். இதனால் இதனால் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அதனால வேதம். எதை தெரிஞ்சுக்கிறான்னு அப்புறம் பார்ப்போம். அப்ப எதனால் தெரிந்து கொள்ளுகிறோமோ அது வேதம். என வித்துன்னு சொன்னால் அறிதல் புரிதல், வேதன்னு சொன்னால் எதனால் தெரிந்து கொள்ளுகிறோமோ அது வேதம். அதுக்கு அழகா ஒரு அர்த்தம் சொல்றார். ஞான ராசேகே ஞான சங்கிரக கிரந்தத்யவா. 2ஐயும் வேதம்னு சொல்லலாம். ஒன்று ஞான கூட்டம், அதுவும் வேதம். இன்னொன்னு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்கள், அதுவும் வேதம். ஞானமே எதை தெரிஞ்சுக்க போறோமோ அந்த ஞானமே வேதம். எதன் மூலம் தெரிஞ்சுக்க போறோமோ அந்த சப்த கூட்டமாகிற எழுத்துக்களே வேதம். அதனாலதான் ஞானராசியும் வேதம்னு சொல்லலாம். ஞான சங்கிரக கிரந்தம், அந்த ஞானத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய நூல் புஸ்தகம் எதுவோ அத்தையும் வேதம்னு சொல்றோம். இந்த விது என்கிற தாத்துவுக்கு 4 விதமான வியுற்பத்திகள் சொல்லப்படுகின்றன. ரொம்ப அழகான அர்த்தம் பாருங்க. விது சத்தாயாம், விது ஞானே, விது விசாரணே, விதிலு லாபே. 4 தாத்துக்கள் சொல்றார். விது சத்தாயாம் அப்படின்னா சத்துன்னு சொன்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். விது இருக்கிறது, விது ஞானே தெரிந்து கொள்ளுகிறேன், புரிந்து கொள்ளுகிறேன், விது விசாரணே விசாரம் பண்ணுகிறேன், ஆராய்ச்சி பண்ணுகிறேன், விது லாபே அடைகிறேன். லாபம்னா அடையறது இல்லையோ. அப்ப இருக்கிறது, தெரிந்து கொள்ளுகிறேன், விசாரம் பண்ணுகிறேன், அடைகிறேன். இந்த 4 விதுங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். அப்ப வேதம் நமக்கு என்ன உபயோகப்படுறதுன்னா, இருக்கிறது அப்படிங்கிறது அதுதான் சொல்லும். எப்படி இருக்குன்னு அதுதான் புரிய வைக்கும். என்னென்ன மாதிரி நீ விசாரம் பண்ணலாம் அதுதான் உபயோகப்படும். அதை அடைந்து விடலாம் அதுதான் உபயோகப்படும். இப்ப எதை பத்தி சொல்றது? பிரம்மம் இருக்கிறது, வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும். பிரம்மத்தை எப்படிப்பட்டதுன்னு வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்கணும். இருக்கிறதுங்கிறது வேற, எப்படிப்பட்டதா இருக்கிறதுங்கிறது வேற. இப்ப இந்த இடத்துல இந்த கட்டடம் இருக்கா? இருக்கு. பேரென்ன, ஊரென்ன, எத்தனை பேர் உட்காரலாம், நாற்காலி போன்றிருக்கலாம், அதெல்லாம் வேற. முதல்ல இருக்காள்னு தெரியணும் இல்லையோ. இன்னைக்கு உபன்யாசத்தை கேட்கறதுக்கு யாரான வந்தார்களா? வந்தார்கள். இங்க இருக்கிறார்களா? இருக்கிறார்கள்.
அதுக்கப்புறம் தான் புருஷால் எத்தனை பேர் வந்தா, ஸ்திரீ எத்தனை பேர் வந்தா, கண்ணாடி போட்டவா எத்தனை பேர் வந்தா, நெத்திக்கிட்டவா எத்தனை பேர் வந்தா, அதெல்லாம் அப்புறம் தான். அப்ப முதல்ல இருக்கிறதுன்னு சொல்லணுமா, அதுக்கு தான் சத்தா. அதுக்கு அடுத்தது அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, ஞான. சத்தைக்கு அப்புறம் ஞானம். தெரிஞ்சுனுட்டால் அப்படியே நான் ஒரு வரி படிச்ச வரைக்கும் தெரிஞ்சுட்டதா இருக்கும். யாரான ஒருத்தரை சந்திக்கிற வரைக்கும், அவர்களை சந்தித்து இப்படின்னு நான் வேதத்துல படிச்சு தெரிஞ்சுட்டேன்னு உடனே இல்லையே, அவர் ஒருத்தர் சொல்ல நான் இப்படின்னா கேட்டேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். விசாரம் வந்துருக்கு பாருங்க. ஏன்னா நான் ஒன்னா படிச்சு முடிச்சிருந்தா தேவையில்லை. ஆனா அதை தாண்டி இவர் ஒருத்தர் சொன்னார், அவர் ஒருத்தர் சொன்னார்னால் இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ, ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னார். பரமாத்மா மட்டும்தான் இருப்பாரா, ஆத்மா தனியா இருக்காரா, எத்தனை ஆத்மாக்கள் இருக்கா, இங்க நாங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே ஒரே ஆத்மாவா இல்ல நிறைய ஆத்மாவா, எல்லாருக்கும் கர்மத்தினால பிறந்திருக்கேனா இல்ல தானா பிறந்திருக்கேனா, இத்தனை சரீரத்துக்குள்ள ஒரே ஒரு ஆத்மா தான் உட்கார்ந்து இருக்கிறோம், நானும் நீயும் ஒன்னாத்தான் இருப்போமோ என்று எத்தனையோ கேள்விகள் வந்துட்டு பாருங்க. அப்ப இத பத்தி எல்லாம் விசாரம் பண்ணணும். இது மூணாவது. அதனாலதான் விது விசாரணை. கடைசியா விசாரம் ஒரு இடத்துல முடிஞ்சாகணும் இல்லையே சாமி. நாங்களும் பாக்கிறோம் விசாரம் விசாரம் விசாரம்னே. அப்படியே தொலைக்காட்சிய போட்டோம்னு வச்சோம்லேன், ராத்திரி ஒரு 9-9:30 மணிக்கு இப்படி 11 மணிக்கு வேலைக்கு பார்த்தீங்கன்னா விசாரம் விசாரம் விசாரம், ஒரே பட்டிமன்றம் வாதம் நடந்துட்டே இருக்கும். ஆனா அவர்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா விசாரம் முடிஞ்சுடக்கூடாது. அது ஒண்ணுதான் அவளுக்கு லட்சியமே. இப்போ அது முடிஞ்சு போயிடுச்சுன்னா அப்புறம் ஓடாது, யாரும் பார்க்க மாட்டா, யாரும் வரவே மாட்டா. அதனால விசாரத்தை வளர்க்கணும். யாரான ஒருத்தர் நல்ல முடிவு சொல்றாப்புல இருந்தா அது எப்படி நீங்க சொல்றது, அதுவும் அவர் உங்களை ஆட்சேபித்து கேள்வி கேட்க போகிறார் பாரும் அப்படின்னு இவரே தூண்டி விட்டுடுவார். அதுக்கப்புறம் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார், இவரும் கேட்டு இருப்பார். விசாரத்துக்கு முடிவே இருக்காது. ஆனா வேதம் அதை அனுமதிக்காது. விசாரம்னா முடிஞ்சாகணும், லாபம் அடைஞ்சாகணும் இல்லையோ, அதுதான் நாலாவது. அப்ப விது சத்தாயாம், விது ஞானே, விது விசாரணே, விது லாபே. இந்த 4 வச்சுதான் வேதம் வேதம்னு சொல்லுகிறோம். எவ்வளவு அழகான அர்த்தம் பாருங்க. அப்ப வெறும் ஏதோ 2 எழுத்து வேதம்னு சொல்றோமே தவிர இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு போல் இருக்கு. சத்தாயாம் வித்யதே ஞானே, வேத்தி விந்தே விசாரணே, விந்ததி விந்ததே பிராப்தௌ, ஷன் லுகு ஸ்மச் ஏஷ்வேதம் கிரமாத் வித்யந்தே. இதை பற்றி ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷ்ணுமித்ரேன சொல்றார் அவர். வித்யந்தே ஞாயந்தே லப்யந்தே ஏபிஹி தர்மாதி புருஷார்த்தாக இது வேதாக. வேதம் ஏன் தெரியுமா சொல்றோம், தர்மம் முதலான புருஷார்த்தங்களை இதன் மூலம் அடைகிறோம். தர்மாதினால் ஆதி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் போட்டுப்பேன், தர்ம அர்த்த காம மோக்ஷம். இந்த 4 பத்தி விசாரிக்கிறது தான் வேதம். தர்மம் முதலான 4 புருஷார்த்தங்கள். எனக்கு அடையணும்னு ஆசை, எனக்கு தர்மத்தை அடையணும்னு ஆசை, அர்த்தத்தை அடையணும், பொருள் சேர்க்கணும்னு ஆசை, நிறைய பணக்காரராகணும், காம சுகத்தை அனுபவிக்கணும்னு ஆசை, முக்தி அடையணும்னு ஆசை. அறம் பொருள் இன்பம் வீடு, தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த 4 புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தங்களை 3 வித்யந்தே ஞாயந்தே லப்யந்தே. வித்யந்தே நன்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறார்கள், ஞாயந்தே விசாரம் பண்ணி பண்ணி தெளிவுபடுத்துகிறார்கள், லப்யந்த அடைந்து விடுகிறார்கள். அப்ப அந்த 3 சொல்றார். ஏற்கனவே 4 பார்த்தோம். இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நன்னா அதை பத்தி புரிஞ்சுக்கணும், விசாரம் பண்ணி அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அப்புறம் செய்ய வேண்டியதை செய்து அடைந்து விட வேண்டும். இது எல்லாத்துக்கும் வழி சொல்றதுதான் வேதம். அப்ப வேதத்தினாலதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், வேதத்தாலதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், வேதத்தினாலதான் விசாரம் பண்ணி முடிவு வரணும், வேதத்தை கொண்டேதான் போக வேண்டிய மார்க்கத்தை அனுஷ்டிக்க வேண்டும், அதுவும் அதனாலதான் தெரியும். இன்னொன்னு சொல்றார், இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகாரயோகோ அலௌகிகம் உபாயம் யோ கிரந்தோ வேதயதி ச வேத. எந்த ஒரு புஸ்தகம் இந்த உபாயத்தை சொல்லுமோ அதுதான் வேதம். எதுக்கு உபாயத்தை, உபாயம்னா வழின்னு வச்சுக்கோ, ஒரு சாதனம் ஒரு வழி, அதான் உபாயம். அடி இப்ப கிளம்பினேன், வண்டி இருக்கு, 4 சக்கர வாகனம் இருக்கு, அதான் உங்களுக்கு உபாயம், அதுக்கு உங்களை விட்டுடும் தான். ஆனா அது ஏறி உட்கார்ந்த அப்புறம் தான் தெரிஞ்சது, பக்கத்துல நடந்து வந்தவாளும் கூடவே வந்துட்டாலும் அது ஒண்ணு அந்த வண்டி வழியாவே வந்ததா தெரியல. இப்ப சுவாமி நீர் ஏன் இப்ப இந்த 4 சக்கரத்து உபாயம் நீர், என் 2 காலே உபாயமா தான் இருக்கு, அவர்கள் எந்த வேகத்துல வந்து சேர்ந்தாலோ நானும் அந்த வேகத்துல தான் வந்தேன். அப்ப உபாயத்தை பத்தியே சந்தேகம். இப்ப நான் சொல்றது உபாயம் அதெல்லாம் இல்ல. இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது லௌகிக உபாயம், வண்டி ஏறி தங்கி இருக்கிற இடத்துல இங்க வந்தது.
ஆனா இப்ப நம்ம வேதத்துல பார்க்க போறது அலௌகிக உபாயம். இது லௌகிக உபாயம் இல்லை. எதற்கு அந்த உபாயம்? இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகார. நாம இஷ்டப்பட்டதை அடைவதற்கும் எது அனிஷ்டமோ அதை பரிகாரம் பண்ணி கொள்வதற்கும். இஷ்டத்தை அடையணும், அனிஷ்டத்தை தொலைக்கணும். செய்யலாம். இஷ்டத்தை அடையணும், ஓஹோன்னு பணக்காரராகணும், பங்களா வாங்கணும். அதுக்கு என்ன உபாயம்? ராத்திரி பகலா பார்க்காம உழைக்கணும். அப்படின்னா அது லௌகிக உபாயம். இல்ல இல்ல, பெரிய வீடுன்னு வைகுந்தம் இருக்கான், அதுல எனக்கு போகணும்னு இஷ்டம். இப்போ அதுக்கு என்ன உபாயம்னால் லௌகிக உபாயமே கிடைக்காதே. அதுக்கு இது மாதிரி ஏதாவது புட்பக விமானம் ஒண்ணு கிடைச்சி ஏறி உட்காந்து போலான்னு சொல்லியிருக்காங்க, கிடைக்காது. அப்ப லௌகிக உபாயம் இல்லாமல் அலௌகிக உபாயம் தானே மோட்சம் போறதுக்கு வேணும். இஷ்ட பிராப்திங்கிற மோட்சத்தை அடையறதுக்கு லௌகிகமா வண்டி காடி கிடைக்காது, அலௌகிக உபாயம் வேணும். அனிஷ்ட நிவர்த்தி, அந்த வைகுந்தத்துக்கு போக மாட்டாம எது அனிஷ்டம் தடுக்கிறது? மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன், சம்சாரம், சரீரம், கர்மங்கள், பாபம் புண்ணியம், இதெல்லாம் தான் தடுக்கிறது. இந்த தடுக்கிறத போக்கிக்கிறதுக்கு ஏதான் வச்சிருக்கீங்களா? இங்க அழுக்கு இருந்தா போக்கிக்கிறதுக்கு ஜலத்தை கொட்டி அலம்பிடலாம். நம்ம என் உடம்புல அழுக்கு இருந்தால் நன்னா போய் ஒரு தினம் தீர்த்தமாட்டு காவேரில குளிச்சுட்டு வந்தா சரியாப்படும். எதுவா இருந்தால் நமக்கு லௌகிக உபாயம் தெரியுது. ஆனா இப்ப நாம பார்த்த அழுக்குங்கிற கர்மங்களை கழிக்க லௌகிக உபாயத்துக்கு எங்க போக? மறுபடியும் அலௌகிக உபாயம் வேணும் இல்லையோ? அப்ப இஷ்டத்தை அடையறதுக்கும் அலௌகிக உபாயம், கர்மங்களை தொலைக்கிறதுக்கும் அலௌகிக உபாயம். இந்த ரெண்டையும் சொல்ற புஸ்தகம் தான் வேதம்ங்கிறார். அதனால எது அனிஷ்டத்தை தொலைக்க வேணும், இஷ்டத்தை அடைய வேண்டும், அதற்குண்டான அலௌகிக உபாயத்தை சொல்லுவது. இது ஒரு பக்கம் பார்த்துட்டீங்களா? இன்னொன்னு சொல்றேன், இது நிறைய புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. இப்போ கர்மத்தை தொலைக்கிறதும் கையால் ஆகாதுன்னு தெரியும், மோட்சம் போறதும் கையில ஒண்ணு இல்லைன்னு தெரியும். அதுக்கு அலௌகிக உபாயம்தான் வேதம் சொல்லுது. ஆனா இன்னொரு விதமா பார்ப்போம். ஒரு நல்ல பாத்திரம், அந்த பாத்திரத்தை நல்லா தேய்ச்சிட்டோம், அதுல இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் போக்கிட்டோம். அழுக்க போக்கின பிற்பாடு புளி சாணி போட்டு அலம்பணும். இது ஒரு அடக்கம் வச்சிருக்காரு. எதுக்கு? புளி சாணி போட்டா அழுக்கு சேர போறதா, அழுக்கு போறதா? அழுக்கு போறதுக்கு நாங்க கடையில போய் 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். அது ஒரு தேய்ச்சோம், தேய்ச்ச உடனே சொல்றோம் இல்லையா, பளிச்சுன்னு போயிடும் பாருங்கோ. ஒரே ஒரு சொட்டு குத்துங்கோ, சுத்தின உடனே எல்லாமே போயிடும். இப்போ துணியே போயிடுமோ தெரியாது. அப்ப அதை சேர்த்த உடனே மொத்தமே போயிடும். அதெல்லாம் லௌகிக உபாயம். இப்ப லௌகிக உபாயத்தை போட்டு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆச்சாரம் சித்த பண்றதுன்னு ஒண்ணு சொல்றாள், என்னது? அது லௌகிக உபாயமா? இல்ல. இப்ப புடிசாணி போட்டு அலம்பணம்ங்கிறத தர்மசாஸ்திரம் தான் சொல்லும். அதை நம்ம படிச்சிருக்கிற எந்த சாஸ்திரமும் சொல்லாது. தர்மசாஸ்திரம் சொல்லும்னா அது வேதத்தினுடைய ஒரு பகுதியா போச்சுப்போ. அப்ப தர்மசாஸ்திரங்கள் அலௌகிக உபாயத்தை சொல்றது எதுக்கு? பாத்திரத்தில் இருக்கிற அழுக்க போக்குறது கூட. நான் ஏற்கனவே சொன்னது, கர்மத்தை தொலைக்கிறதுக்கு நிச்சயமா லௌகிக உபாயம் கிடையாது, அலௌகிக உபாயம் மட்டும்தான் உண்டு. ஆனா இப்ப அடுத்து சொல்றது, பாத்திரத்தை சுத்தி பண்றதுக்கு லௌகிக உபாயம் இருக்கு, ஆனாலும் அலௌகிக உபாயத்தை சேர்த்து பண்றோம்னு சொல்றேன். ரெண்டு வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோ. லௌகிக உபாயம் இருந்தாலும் அது போராது. இப்போ எதே போல சொல்றோம், நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், நன்னா குளிச்சு முடிச்சுட்டோம். ஆனா அது முடிச்சுட்டு இப்ப சன்னிதானத்துக்குள்ள போகணும்னு வச்சுக்கோ, நம்ம எல்லாம் குளிச்சுதானே இருக்கோம். அப்படி போன விற்பாடு நம்மள நாமளே சுத்திப்படுத்திக்கணுங்கிறதுக்காக பூத சுத்தின்னு ஒண்ணு சொல்லுவா. பஞ்சபூதங்களையும் வச்சிருந்து இங்க தொட்டு இங்க தொட்டு இங்க தொட்டு இங்க தொட்டு நம்ம சரீரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறோம். இல்ல இப்ப குளிக்க முடியல சார், ஜரமா இருக்கு, இன்னைக்கு முழுக்க குளிக்க முடியல, மந்திர ஸ்நானம் பண்ணிங்கோ, புரோக்ஷண ஸ்நானம் பண்ணிங்கோன்னு சொல்றாலும் இல்லையோ. அப்படின்னா தீர்த்தத்தை எடுத்து புரோஷிச்சுண்டு, இது கங்கா, இது யமுனா, இது காவேரி, இது சரஸ்வதி அப்படின்னு நினைச்சிருந்தால் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும், குளிக்காத இருக்கிற ஆபத்து போயிடுங்கிறா. லௌகிகமா நான் குளிக்கவே இல்லை, குளிச்சாதான் எனக்கு அழுக்கு போகும். ஆனா அலௌகிகமா வெறும தீர்த்தத்தை எடுத்து புரோக்ஷிச்சுன்னுட்டு அதே அழுக்கு போச்சுன்னு நினைச்சுக்கிறேன். இப்போ இத போல விஷயங்களை சொல்றதுதான் வேதம்ங்கிற. அப்ப நேர லௌகிகமா சொன்னது வேற சாஸ்திரம். ஆனா அலௌகிகமான உபாயங்களை, அலௌகிகமான இடத்துக்கு போறதுக்கு உபாயம் சொல்லும், அலௌகிகமான நிவாரணத்துக்கு உபாயம் சொல்லும், லௌகிகமா திருஷ்டமா கண்ணுல பெரிய பாத்திரத்தை தேய்க்கிறதுக்கும் சொல்லும். பெருமாளை கொண்டு போய் பழத்தை சமர்ப்பிக்கிறோம், எங்கெங்கயோ பழத்தை வாங்கிட்டு போயிட்டோம், புஷ்பத்தை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். அப்ப அதை எடுத்துட்டு நன்னா அலம்பி தேய்ன்னு தேய்ச்சி திரிச்சு தானே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். அர்ச்சகர் அதெல்லாம் பண்ணவே இல்லையே. அப்படி உத்தரணியில் இருக்கிற தீர்த்தத்தை சாச்சிருந்தார் அப்படின்னா பெருமாளுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டார், அழுக்கு போச்சாங்க. நமக்கு தெரியும் நிச்சயமா அழுக்கெல்லாம் போல, எந்த அழுக்கு இருக்கோ அப்படியே தான் இருக்கு. ஆனா அப்ப அதை பண்ணிருக்காருன்னா இது அலௌகிக உபாயம். நாம பண்ணி நன்னா அலம்பிட்டு வந்தோம்னா லௌகிக உபாயம். ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லும்னால், இந்த மந்திரம் இங்க இருக்கிற எல்லா அழுக்கையும் போக்கிடும்,
அது பெருமானுக்கு யோக்கியத்தை உடைய பதார்த்தமா ஆக்கிடும். ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டாபனம் பண்றார். நேத்ரோன்மீலனம்னு சொல்வாள். கண்ணெல்லாம் மூடி இருக்கும். இப்ப கூட பார்த்தோம், பெரிய இதெல்லாம் போர்வையெல்லாம் போட்டு மூடி இருந்தார். அப்புறம் எடுத்துட்டோம். அது போல மந்திரத்தை சொல்லி அதெல்லாத்தையும் விலக்கி இந்த பெருமாளுக்கு சம்பிரோக்ஷனை பாயிடுத்து, பிராண பிரதிஷ்டா எடுத்துங்கிறாளே. பிராண பிரதிஷ்டைய சம்பிரோக்ஷணம்னு சொன்னது லௌகிக உபாயமா? ஏற்கனவே வெறும் கல்லா இருந்தார் அவர். இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பிராண பிரதிஷ்டை பண்ணி நேத்ரோன்மீலன் ஆனால் கடவுள் ஆயிட்டார். இது வரைக்கும் கல்லாத்தான் இருந்தார். ஆனா அந்த கல்ல கடவுளா ஆக்கிறதுக்கு என்ன உபாயம்? உபாயம் ஒன்னே ஒண்ணு அலௌகிக உபாயம் தான். லௌகிக உபாயம் கிடையாது. அந்த அலௌகிக உபாயத்தை எது சொல்லும்? வேத சாஸ்திரம் தான் சொல்லும். அதுதான் இப்ப அடுத்த அர்த்தம் பார்ப்போம். இஷ்ட பிராப்தி அனிஷ்ட பரிகாரயோகோ அலௌகிகம் உபாயம் யோ கிரந்தா வேதயதி. இந்த ரெண்டையும் எந்த நூல் நமக்கு சொல்லிக் கொடுக்குமோ அதைத்தான் வேதம்னு சொல்றோம். வேதத்துக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு தெரியுமா? ஸ்ருதிஹி, நிகமஹா, ஆகமஹா, த்ரயி, சந்தஸ், ஆம்னாயஹா, சுவாத்தியாயஹா. இதெல்லாம் வேதத்துக்கு இருக்கிற பரியாய சப்தங்கள். சம்ஸ்கிருதத்துல பரியாய சப்தம்னால் ஒண்ணுதான் பொருள். அந்த பொருளை விளக்கறதுக்கு வேற என்னென்ன சப்தங்கள் இருக்கோ அதெல்லாம் பரியாய சப்தங்கள். இதுல ஏன் தெரியுமா ஸ்ருதின்னு சொல்றோம்? குரு சிஷ்ய பரம்பராயாம் ஸ்ரவணேன சுரக்ஷிதா அயம் வேதா. இந்த வேதத்தை ஏன் ஸ்ருதின்னு சொல்றோம்னால் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுப்பார். உச்சாரணம்னு பேர். சிஷ்யன் அதை திருப்பி சொல்லணும். அனுச்சாரணம்னு பேர். உச்சாரண அனுச்சாரண முகத்தாலே குரு சிஷ்யர்களால் சொல்லி சொல்லி காதால் கேட்டு கேட்டே பரிபாலனம் பண்ணப்பட்டிருக்கு. காதால கேட்டு கேட்டு வாயால சொல்லி சொல்லியே ரட்சிக்கப்பட்டிருக்கோ இல்லையோ? ஸ்ருதி கேட்டு கேட்டு பண்ணிருக்கிறதுனால் சிரவணம் கேட்டலோ இல்லையோ? அப்ப ஸ்ருதி கேட்டு கேட்டே வளர்ந்திருக்கிறதுனால். இது ஒண்ணு புஸ்தகத்தில் அச்சு போட்டதெல்லாம் இப்ப சமீபத்தில். அந்த நாள்ல ஆச்சாரியன் சொல்லுவார், சிஷ்யன் கேட்பார், ஆச்சாரியன் சொல்லுவார், சிஷ்யன் கேட்பார். விட்டுப்படாத பண்ணு வந்திருக்கா பாருங்க. அப்ப காதால் கேட்டு கேட்டே வந்திருக்கிறபடியால் ஸ்ருதின்னு பேரு. அடுத்து சொல்றார், சார்த்தக சாபிப்பிராய சுசங்கத கம்பீரார்த்த பிரதிபாதகத்வாது வேதா நிகம இத்யுச்சதே. இதையே ஆகமம் நிகமம்னு சொல்றோம். இந்த பெருமகள் இருக்கு சார்த்தகம். அது சொல்ற அர்த்தம் கண்டிப்பா பலிக்கும். சார்த்தகம் சாபிப்பிராயம். எப்பேற்பட்டவர்களை கேட்டினாலும் அதுல இருக்கிறது எங்க அபிப்பிராயமும் ஒண்ணுங்குவா. வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ எனக்கு அதான் அபிப்பிராயம். ஆழ்வார் ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார். அதுக்கு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சங்கராச்சாரியர் இருந்தார். அப்ப அவரை கேட்டாலும், ராமானுஜரை கேட்டாலும், பிற்பட்டு வந்த மத்வாச்சாரியரை கேட்டாலும், அப்புறம் வந்த வல்லபாச்சாரியர் சைத்தன்யரை கேட்டாலும், யாரை கேட்டாலும் ஒரே அபிப்பிராயம், வேத நூல் ஓதுகிறது உண்மைன்வா. அது என்ன சொல்லித்தோ அதான் உண்மையினால். எத்தனை காலம் ஓடி போச்சுனாலும் அது எப்படி சாமி கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கா? நமக்கெல்லாம் இப்போ நேர்த்திக்கு நம்ம வேலை பார்க்கிற இடத்துல ஒரு ஆணை பிறப்பிப்பா. இனிமே காலை அனைவரும் 9வது மணிக்கு வந்தாக வேண்டும், 8:45 இருக்கையில் அமர வேண்டும், 10 நாள் நன்னா ஓடும். இதுக்குத்தான் ஆரம்ப சூரத்தனம்னு பேர். தொடங்கறதே ரொம்ப நன்னா இருக்கும். அது 10 நாள் கழிச்சு யாரோ 2 பேர் நாளைக்கு மட்டும் 9:15 வரேன்னுட்டு போவா. அடுத்த வாரத்திலேருந்து 9:15 10:15 ஆயிடும், நிற்காது. அப்ப அது சரியா தப்பானார் அதுலயே 2 விதமா அபிப்பிராயம் வரும். இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு 9 மணிக்கு வர சொல்லிட்டு ஆச்சான்னா வேலை நடந்துதா இல்லையா பாக்கணும். வெறும் 9 மணி நிர்பந்தப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. இன்னொருத்தர் சொல்லுவார், வேலை நடந்ததுங்கிறதுக்காக வீட்லயே உட்காந்து பார்த்துட்டான்னா, அதனால ஒழுக்கம் முக்கியம், 9க்கு வந்துதான் ஆகணும். அதுக்குள்ளேயே அபிப்பிராய பேதம் வந்துட்டு இல்லையோ? ஆனா வேதத்துல அது போல அபிப்பிராய பேதம் உண்டான கிடையவே கிடையாதுங்கிறார். எப்பேற்பட்ட ஆச்சாரியர்களை கேட்டாலும் ஒரே அபிப்பிராயம், ஒரே அர்த்தம். அர்த்தமும் ஒன்னா இருக்கும், அபிப்பிராயம் ஒன்னா இருக்கும். சுசங்கதம். இந்த கோடியில இருக்கிற ஒரு பிராமணத்துல ஒரு வரியை பிடிச்சுட்டு ஏதோ இன்னொரு வேதத்துல இருக்கிற அந்த கோடி வரி எடுத்தாலும் சங்கதமா இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு பொருத்தமா இருக்கும். ஒண்ணு விடுபட்டு போயிடாது. இதுல இருந்து அதுக்கு பொருத்தம், அதுல இருந்து அதுக்கு பொருத்தம். ஏன் அப்படி சொல்றாருனால், நம்ம எப்ப காதால கேட்டு கேட்டே வேதம் வளர்ந்துருக்கோ அப்ப விட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லையா? எழுதி வச்சுட்டு இருந்தா ஒண்ணு வீணா போகாது. நான் இப்ப ஏதோ ஒண்ணு சொல்றேன், சொல்லத நீங்க கேட்டுக்கிறேன், இப்ப அதை அப்படியே கேட்டு திருப்பி சொல்லுங்க என்றால் திருப்பி சொல்ல வந்துருமா? சொல்ல வந்தா என்ன யார் கூப்பிடுவா? அப்புறம் ஒருத்தர் கூப்பிட மாட்டேன் இல்லையோ? அது சொல்ல வரல, அதனால ஏதோ நீ கொஞ்சம் மாத்தியான சொல்லி ஆகணும் இல்ல. இப்போ அதை போல வேதத்தை காதால கேட்டு கேட்டே சொல்லியிருக்கோம்னால் விட்டு போயிடாதான்னு சந்தேகம் வரும்பாருங்க, விடவே விடாது. அதைத்தான் சுசங்கதம்ங்கிறார். அதுல என்னென்ன ஏற்பாடுகள் சட்டத்திட்டங்கள் போட்டு வச்சிருக்காளோ விட்டே போகாத அளவுக்கு காப்பாற்றப்பட்டுள்ளது. சார்த்தகமா இருக்கும்,
சாபிப்பிராயமா இருக்கும், சுசங்கதமா இருக்கும். இந்த பெருமகள் இருக்கவே நிகமம் ஆகமம் அப்படின்னு அதுக்கு பேர் வந்தது. இன்னொன்னு சொல்றார், மீமாம்சா சாஸ்திர ஆதாரேன த்ரையி இது பதேன வேதானாம் திருதா ரசனாதாரா ஸ்வீக்கிரியதே. மீமாம்சகர்கள் வேதத்தை த்ரைன்னு சொல்றார். த்ரைமயன் அப்படின்னு பெருமாளுக்கே திருநாமம் உண்டு. என்னது இது? த்ரீ, ஆங்கில த்ரீ இல்ல, சம்ஸ்கிருத திரயம். திரயம் த்ரைன்னு சொன்னால் மூணா இருக்கு. எது மூன்றாக இருக்கு? யஜுஸ் சாமம் என்ன மூணா இருக்கும் இல்லையா? ருக்கா இருக்கு, யஜுஸா இருக்கு, சாமமா இருக்கு. சாமி அதர்வணத்தை விட்டுட்டீரே. இப்பதான் ஒரு முக்கியமான அர்த்தத்தை சொல்ல போறேன். அது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நீங்க தெரிஞ்சிட்டதுல இருந்து பெரிய மாறுதலா இருக்கலாம். நாம நினைச்சிட்டு இருக்கிறது ரிக்வேதம்ங்கிறது தனி வேதம், யஜுர்வேதம்ங்கிறது தனி வேதம், அதர்வணன் தனி, சாமவேதம் தனி என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில இருந்து அப்படியே இருக்கு போல் இருக்குன்னு. அப்படிதான் இல்ல. ருக்கு, யஜுசு, சாம, அதர்வம் நாலும் ஒன்னாத்தான் இருந்தது துவாபர யுகத்தில் வேதவியாசர் அவதரிக்கும் வரை. அது வரைக்கும் இந்த மாதிரி அது பிரிஞ்செல்லாம் இருக்குல்ல. இப்போ வியாசர் தான் வேதத்துக்கே பிரித்து கொடுத்தவர், பகுத்து கொடுத்தவர். அவரை ஏன் வேத வியாசர்னு சொல்றோம்? அவருக்கு பேர் வேற, பாதராயணர்னு பேர். அவருக்கு துவைபாயனர்னு பேரு, பாதராயணர்னு பேர். ஆனா என்னமோ அவருக்கு ஒரு பட்ட பெயர் வேதவியாசர்னு வந்துட்டு. இவர் ஒத்தர் மட்டும் வேதவியாசர் இல்ல, பராசரருடைய திருக்குமாரர் இப்ப வேதவியாசர். ஆனா விஷ்ணு புராணம் என்ன தெரியுமா சொல்றது? பராசரரே வேதவியாசரா இருந்திருக்கார், அஸ்வத்தாமா வேதவியாசரா இருக்க போறார், இன்னன்னார் வேதவியாசரா இருக்காருன்னு சொல்றது. அப்படின்னா அந்த பட்டத்துக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஏதோ பண்றதா தெரியுது. ஒருத்தர் அந்த பட்டத்துக்கு வர்றார், வந்து என்ன செய்கிறார்னால் வேதத்தை பிரித்து கொடுக்கிறார். வேதம் முழுக்க ஒன்னா இருந்தது. இப்போ எந்த பிரிவும் அதுல கிடையாது. பிரிவில்லாம படிக்கிற சக்தி மக்கள்கிட்ட இருந்தது. இப்ப அதெல்லாம் இருக்கா? இப்ப நீங்க புஸ்தகம் கொடுத்தீங்கன்னால் அதை பத்தி பிரிக்கணும், அது கொட்டை எழுத்து போடணும், அதுக்கு சின்ன சின்ன தலைப்பு கொடுக்கணும், அதுக்கு படம் எல்லாம் பக்கத்துல போட்டு நன்னா இருக்குன்னு சொல்லணும், அதுக்கு அரைப்புள்ளி காப்புள்ளி எல்லாம் ரொம்ப ஒழுங்கா குத்தணும், அட்டை நன்னா இருக்கணும். இது இத்தனையும் இருந்தால் முடிஞ்சா படிப்பா. இதெல்லாம் நிச்சயமா படிச்சுடுவான்னு அர்த்தம் இல்ல. இப்போ இது இத்தனையும் பண்ணி கொடுக்கணும். இதே நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு இருக்கிற முன்னாடி புஸ்தகத்தை வாங்குங்க. முதல் பக்கம் ஆரம்பிச்சதுன்னா பக்கம் பக்கம் பக்கமா ஓடிண்டே இருக்கும். எந்த இடத்துல புள்ளி கூட குத்திருக்க மாட்டா, பத்தி பிரிக்கவே மாட்டா. எது கொட்டை எழுத்து சின்ன எழுத்து எல்லாம் தெரியாது, ஓட்டமா இருக்கும். அதை இப்ப இப்படி கண்ணை கவிச்சு படிக்கிறதுக்குள்ளேயே போரும் ஆயிடு. ஏன்னா மனிதனுக்கு இப்போ ஸ்ரத்த குறைய குறைய உன்ன ஊன்றி காரியத்தை பார்க்க முடியல. ஒரு 500 பக்கம் கதை புஸ்தகமே வச்சுக்கணும், வேத புஸ்தகம் வேண்டாம். 500-600 பக்கத்துக்கு தமிழ்ல கதை ஓஹோன்னு இருக்கிற பெரியவாள்லாம் எழுதியிருக்காளுங்க. அப்ப அதை போல புஸ்தகங்கள்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சால் கீழே வைக்கிறதுக்கே மனசு வரல. 2 நாள்ல படிச்சு முடிச்சேன்னு எத்தனை ஸ்திரீகள் முன்னாடி எல்லாம் சொல்லுவா தெரியுமா? கதையை படிக்க ஆரம்பிச்சேன்னா கீழே வைக்கல, களி பண்ணேன், பெருமாளுக்கு பண்ணேன், கதையே படிச்சு முடிச்சேன். இப்ப யாரான அதை போல பேசுறாளோ? கதை படிக்கிறவாள்லாம் யாரும் இல்லை. படிச்சா 2 நிமிஷம் 10 நிமிஷம் அத்தோட சரி. தொலைக்காட்சியில பார்த்தா இதை போல கையில ஒண்ணு கொடுத்துருக்கா, 10 நிமிஷம் பார்க்கறதுக்குள்ள தட்டுவிடும். தட்டுட்டா அடுத்து 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 ஒரே சமயத்தில் 4 நாடகம் பார்த்தேங்கிறான். அது எப்படி சுவாமி சீக்கிரம் பார்த்து முடிச்சுட்டு? அவ்வளவுதான் அதுல இருந்தது, அதுக்கு மேல ஒண்ணு இல்ல. இப்போ இதை பார்த்தாலும் புரியுது, அதை பார்த்தாலும் புரியுது. நம்ம வெளியூர் யாத்திரைக்கு 15 நாள் போயிட்டு திரும்ப வந்து அந்த நாடகத்தை பார்த்தா அங்கேயே தான் இருக்குது. அது ஒண்ணு ரொம்ப எந்த இடத்துக்கெல்லாம் நகர்றதே இல்லை. இப்படி பார்த்து பார்த்து என்ன எடுத்து நிறைய நடக்கிற விஷயத்தை இவனுக்கு புரிஞ்சிக்கவே முடியாதப்படுது. அதனாலதான் வேதங்கள் எல்லாம் முதல் 3 யுகத்தில் ஒன்றாக இருந்தாலும் அதை வேதவியாசர் பிறந்து பிரிக்கிறார். அவர் பிரிக்கிறதுக்கு என்ன உபாயத்தை கையாடுறார்? அவருக்கு பிரிக்கணும்னு ஆசை. எதை வச்சுன்னு பிரிக்கிறார்னால் எதெல்லாம் மந்திரமா இருக்குன்னு தனியா பிரிக்கிறார். வேதத்துல என்னென்ன இருக்கும்னால் மந்திர பாகமா இருந்தது, அதெல்லாத்தையும் சேர்த்து ருக்குன்னு ஆக்குறார். அப்ப மந்திரம் பிரதானமா இருக்கிறது ருக்வேதம். அடுத்து செய்ய வேண்டிய கர்மா பிரயோகம், ஆக்னையை இப்படி பண்ணு, அட்டாகபாரம் இப்படி பண்ணு, தர்சபூர்ண மாசம் இப்படி பண்ணு, இத்தத்தை இப்படி இப்படி பண்ணுன்னு பிரயோகம் சொல்லணும் இல்லையா? அப்படி இருக்கிற பிரயோக பாகத்தெல்லாம் எடுத்தார், கர்மத்தெல்லாம் எடுத்தார், யஜுஸ் அப்படின்னு அதை வைத்தார். இப்போ அதுக்கப்புறம் இது இத்தனையும் பாட்டோட சேர்ந்து இருந்தது, கான ரூபமா இருந்தது, சங்கீத ரூபமா இருந்தது, அதெல்லாத்தையும் சாமம் என்று வைத்தார். அப்ப ருக்கு மந்திரங்கள் எல்லாம் சேர்ந்தார். இது மொத்தமே எல்லாத்திலையும் இருந்தது. இப்ப நான் சொல்ல வர்றது, இது ருக்குன்னு பிரிக்கிறதுக்கு முன்னாடி வேதம் இருந்தது, அதுல மந்திரம் இருந்தது, கிரியையும் இருந்தது, கானம் இருந்தது, மொத்தம் அந்த வேதத்தில் இருந்தது.
இவர் என்ன பண்றாருன்னா எங்கெங்க பிரதானமா இருக்கோ அதை எடுத்து பிரிக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கிறது இங்க வைங்க. இப்ப இங்கே திடீர்னு உங்கள்கிட்ட பார்த்து எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்கோம் இல்லையோ, இதுல 30 வயசுக்கு உட்பட்டவாழ்ல இங்க வாங்க, 30ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறவாழ்ல அங்க போங்க, 50க்கு மேல இருக்கிறவாழ்ல இங்க போங்க. பார்த்தா எல்லாரும் அங்க போயிட்டான். ஏன்னா அது கீழே ஒத்துருமே இல்ல, இருந்தா தான் இந்த பக்கத்துக்கு யாரானு வருவா. அப்ப அந்த மாதிரி போட்டா இது பிரிச்சேனும் இல்லையோ. இப்ப பிரிச்சதுங்கிறது பிறந்தண்ணில இருந்து நீங்க 30ல இருந்து 50 இருந்தீங்கன்னா அப்படி இல்ல, எல்லாம் இப்ப இந்த நிமிஷம் ஒன்னா தானே உட்காந்துருக்கு. ஒன்னா உட்காந்துருக்கிறதுல யாராருன்னு பாக்குறோம், இடம் இடம்னு பிரிச்சுடுறோம். அதே போலத்தான் வியாசர் எதெல்லாம் மந்திர பாகமா இருந்ததோ ரிக்கா இருக்கட்டும், எதெல்லாம் கிரியா கர்மமா இருந்ததோ யஜுஸா இருக்கட்டும், எதெல்லாம் கான ரூபமா இருந்ததோ சாமமா இருக்கட்டும் என்று பிரிச்சுட்டு, என்னது பிரிக்க முடியாத அது ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் தெரியாத சில பாகம் இருக்கு அப்படின்னு அது மந்திரமும் ஒட்டின்னு இருக்கு, கிரியையும் ஒட்டின்னு இருக்கு, தானமும் ஒட்டின்னு இருக்கு. அப்படி இந்த 3 சேர்ந்து இருக்கிறது அதர்வமா இருக்கட்டும் அப்படின்னு வைத்தார். அதனால இந்த 3 சேர்ந்தது அதர்வங்கிறதுனாலதான் வேதத்தை பத்தி சொல்லச்சே திரைன்னு பேர் வந்ததோ இல்லையோ, அதைத்தானே பாத்துக்கணும். என்னன்னு வந்திருக்கணும், 4ன்னா பேர் வந்திருக்கணும். வேதத்தை 4ன்னு சொல்லாமல் ஏன் 3ன்னு சொல்றாள், 3 தான் உள்ளது. அந்த 3னுடைய சேர்க்கை, அந்த 3னுடைய ஒரு கதம்ப பிரசாதம்னு வச்சுங்களேன், அவியல்னு வச்சுங்களேன். இந்த 3த்தோட அவியல் தனியா கரியமது பண்ணேன், வெண்டைக்காய் கருது பண்ணியாச்சு, சேப்பங்கிழங்கு கருது பண்ணியாச்சு, சேனக்கிழங்கு திருத்தியாச்சு பண்ணியாச்சு. தனித்தனியா நிறைய காய்கறி இருந்தால் அன்னைக்கு பிரசாதம் தளிகையில் அது தனித்தனியா இருக்கும். ஆனா கொஞ்சம் வர்றவா அதிகமா இருக்கா, வாங்கி வச்ச காய்கறி குறைச்சலா இருக்கு. உடனே என்ன தெரியுமா ஆகும், இன்னைக்கு கதம்பம் வாங்குவா. அது பெருமையா நினைச்சு நம்ம போவோம். ஏன் கதம்பம்னா அதுதான் ஆகும்னு அர்த்தம். இது தனித்தனியா போட்டெல்லாம் கட்டுப்படி ஆகாது. இன்னும் கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா தளிகை பண்றச்சே கூட ஒரு அவரைக்காய் கருமிதான் இருக்கும். ஆனா அதுல திடீர்னு பட்டாணி போட்டிருப்பா. அவரைக்காலே 4 கத்திரியா இருக்கும். நமக்கு என்னமோ தோணிடுதோ புதுசா இந்த மாதிரி பழம் போல் இருக்குன்னு. ஒண்ணு இல்ல, இதுவும் குறைச்சலா இருக்கு, அதுவும் குறைச்சலா இருக்கு, சேர்த்து பண்ணணும்னு அர்த்தம். அப்படின்னா அன்னைக்கு அது புது கருமி தான். இப்போ அதான கூட்டுன்னு சொன்னால் எதோ பலது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறத சரின்னு கூட்டி விட்டுடுறோம். இத போலத்தான் ரிக்கு யஜுஸ் சாமபாகம் 3ம் கூடி சேர்ந்து அதர்வம் என்று 3 சேர்ந்ததாக ஏற்பட்டது. ஆனால் அந்த 3மே தனியா 4வதுன்னு ஒண்ணு கிடையாது, உள்ளது 3 தான். அதனாலதான் வேதத்தை திரைன்னு சொல்றோம். இதெல்லாம் எப்ப நடந்தது, 3வது யுகம் துவாபர யுகத்தில் நடந்தது. அதனால திரைன்னு பேர் வந்தது. அதுல சொல்றார் பத்யமயி ரச்சனாதாரா ருக்கு. இன்னொரு விதமா சொல்றார் பாருங்க, பத்யமா இருந்திருந்தால் ருக்கு. நான் மந்திரமானு சொன்னேன்னா அந்த மந்திரம் எந்த ரூபத்தில் இருக்கு, பத்யம். பத்யம்னா செய்யுள்னு அர்த்தம், கத்தியம்னா உரைநடை, பத்யம்னா செய்யுள். பாட்டா இருந்தா பத்யம், எழுத்தா படிச்சுட்டே போனோம் வரிசையா வாக்கியமா இருந்ததுன்னா கத்தியம். ராமானுஜருடைய கத்தியத்திரயம்னு சொல்லறியா, ஏன்னா அது வரிசையா உரைநடையாத்தானே எழுதியிருக்காரு. அப்ப பத்யமா இருக்கிறது ரிக்கு, கத்தியமா இருக்கிறது யஜுஸ், கீதமா இருக்கிறது சாமம். இப்படின்னு 3 வகை வச்சுக்கோங்க. இப்போ பத்யமா இருக்கிறது, கத்தியமா இருக்கிறது, கீதமா இருக்கிறது. அப்படின்னா செய்யுளா இருக்கிறது, உரைநடையா இருக்கிறது, பாட்டா இருக்கிறது. இதுல இன்னொன்னு உண்டு, ரிக்குல என்ன மந்திரங்கள் இருக்கோ அத மூலம் வச்சுடுங்க. அந்த ரிக்கு மந்திரத்துக்கு கானத்தை கூட்ட அதுக்கு ஸ்வரத்தை சங்கீதத்தை கூட்டினா அதுவே சாமவேதம் ஆயிடும். அப்ப ரிக்வேதம்ங்கிறது சுருக்கமா மந்திரமா இருக்கும், அதுக்கு சங்கீதம் பாட்டு வச்சு ஷட்ஜம் ரஜபம் காந்தாரம் பஞ்சமம் அப்படின்னு கூட்டினோம்னால் அது சாமவேத வாக்கியம் விடுகிறது. அதனால பேர் வந்தது திரையின்னு பேரு. கீதாத்மக ரச்சனா சாமயிதி. இன்னொன்னு தசகுமார சரித்திரத்தில் தண்டி ஆம்நாயம்னு சொல்றார். இந்த பேர் வேதத்துக்கு ஆம்நாயனால் யாரால் சொல்லப்பட்டது, பிரம்மா சதுர்முக பிரம்மா தன்னுடைய 4 முகங்களாலேயும் 4 வேதங்களையும் சொல்லிட்டே இருப்பாராம். அதனால இதுக்கு ஆம்நாயம்னு பேர். அவருக்கு ஜெகத்தை படைக்கணும்னா வேதத்தை சொன்னா தான் படைக்க வரும். படைக்கணும் ஒரு காரியம் பண்ணணும்னாலே பிருகஸ்பதி சுவாமிகள்லாம் எத்த பண்ணி வைக்கணும்னாலும் வாயில அந்த பிரயோக மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பா. அது சொன்னாதான் அவளுக்கு ஓடும்னு வச்சுங்களேன். ஆச்சமியா பிராணாயாமியா அபோபஸ்பிருஷ்யா ஆஜ்யபாத்திரம் தட்சிணோ நிதாய உத்தரத்தோ நிதாய, இந்த தீர்த்தத்தை தொட்டுக்கோ, இதை பண்ணி சொல்லிட்டே இருக்கணும். அவளுக்கு வெறும் மந்திரம் மட்டும் சொன்னா அவளுக்கு ஓடாது. அந்த மந்திரத்துக்கு பிரயோக சந்திரிகான்னு புத்தகம் இருக்கு. அந்த பிரயோகத்தை வாயால சொல்லிட்டே இருந்தா தானே வேலை ஓடுறது. அது திடீர்னு ஞான தட்டுக்கிட்டு போடும். சொல்லிட்டே இருப்பார். நம்ம ஏதாவது இங்க பாப்போம் அங்க பாப்போம், யார்கிட்டயாவது கை குலுக்கிறதுக்கு போவோம், அதுக்கு சட்டுன்னு ஒரு சுறுசுறுன்னு கோவம் வந்துடும். நான் ஒருத்த மெனக்கட்டி இங்க சொல்லான் இருக்கேன் சொல்லிட்டு இருக்கு, நீ எது கை கொடுக்கறப்போ அவருக்கு தட்டுக்கிட்டுடும். தட்டுக்கிட்டுட்டா முக்கியமான நேரத்துல மந்திரம் வராது. அமந்திரஜ உற்சவ கோஷம் போலேன்னு சொல்லுவார்.
மந்திரம் சட்டுன்னு மறந்ததுனால் கெட்டி மேளம்னு சொல்லணும். சொல்லிட்டு அவர் வேகமா வாசிக்க ஆரம்பிச்சிருவார். அவர் வாசிச்சாலே உடனே மாப்பிள்ளை பிள்ளைக்கு திருமங்கலிகாரன் ஞாபகம் வந்துடும். அவர் வாசிச்சாலே உட்காந்துருக்கிற நம்ம யாருக்கு அக்ஷதை போடணும்னு தோணி போடும். இவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். மந்திரம் தெரியாது, எப்ப அக்ஷதை போடணும்னு தெரியாது. கையில அக்ஷதை கொடுக்கவே என்ன சொல்லிருப்பா, கெட்டி மேளம்னு சத்தம் கேட்கும், எல்லாரும் வாசிப்பா, அக்ஷதையை போட்டுருங்கோ, சாப்பிட போங்க, இப்படிதான் எழுதி வச்சிருக்கா. அப்படி எல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப நிதானமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா மந்திரத்தை சொல்லி வாயில பிரயோகம் பண்ணிட்டே இருந்தா தான் வேலை ஓடும். அத போல பிரம்மா பெரிய பிரகஸ்பதி, அவர் பண்றது ஜெகத் சிருஷ்டி. அந்த சிருஷ்டிக்கு வாயால வேத மந்திரத்தை அவர் சொல்லிண்டே இருக்கணும். நல்ல வேளை அவருக்கு மந்திரம் மறந்து போய் கெட்டி மேளெல்லாம் வாசிக்க சொல்றது இல்லை. அவருக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கு. அடிக்கடி சுகாச்சாரியர் கொண்டாடுவார். இவர் எவ்வளவு சமத்தான பிள்ளை தெரியுமோ. ஒரு தர நாபி கமலத்துல படைச்சுட்டு 4 வேதங்களை சொல்லி கொடுத்துட்டு இதை வச்சு நீ சிருஷ்டிப்பாயின்னு பகவான் உபதேசிச்சுட்டு விராமத்தை அடைஞ்சுட்டார். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எப்பவான திரும்பி வந்து நீ சொல்லி கொடுத்தியே கொஞ்சம் மறந்தாப்புல இருக்கு, திரும்ப சொல்லுன்னு எப்பவான கேட்டிருக்கிறோம்னா கேட்டதே இல்லை. நல்ல சாமர்த்தியக்கார பிள்ளைன்னு பாகவதத்துல சுகர் கொண்டாடுறார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை தங்கதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுட்சுர்வை சரணமகம் பிரபத்தியே. யாருத்தன் திறமனை படைத்தான், பூவில் 4 முகனை படைத்த தேவன் ஆழ்வாருடைய பாட்டு. அப்ப வேதத்தை 4 முகங்களாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆம்நாயம்னு பேர் பெற்றது. அதீதி சதுருஷு ஆம்நாயேஷு. அப்புறம் சதபத பிராமணத்தில் வேதத்துக்கு சுவாத்தியாயம்னு பேர் கொடுக்கிறது. சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா. ஸ்வ அத்தியாயம், நான் இன்னதாக பிறந்திருக்கிறேன், நான் ரிக்வேதத்தை அத்தியனம் பண்றதா பிறந்திருக்கேன், யஜுர்வேதத்தை அத்தியனம் பண்றவனா பிறந்திருக்கேன். அபிவாதையே ஆங்கிரச பாரகஸ்பத்திய திரையாரிஷ பாரத்வாஜ திரையாரிஷய பிரவரான்வித பாரத்வாஜ கோத்திரா ஆபஸ்தம்ப சூத்திரா யஜுஷாகாத்தியாயி படியன் சொல்லிட்டு சேவிக்கிறேன். கிருஷ்ண சர்மா நாமாகம் அஸ்மிபோ. அடியன் யஜுஷாகாத்தியாயின்னு சொல்றேன்னா அப்ப அடியேன் படிக்கிறது பிறந்தது யஜுஷாக்கைய படிக்கிறவனா பிறந்திருக்கேன். அதத்தான் சொல்றது சுவாத்தியாயோத சுவாத்தியாய அத்தியேதவ்யா. அவனவன் எந்த சாக்கையில பிறந்திருக்கானோ அதைத்தான் முதல்ல அத்தியனம் பண்ணணும். இப்ப நான் யஜுர்வேதம் கத்திருக்கிற தகப்பனாருக்கு பிறந்துட்டு அந்த சாக்கை படிக்கிறவனா பிறந்து அந்த சாக்கையை படிக்காமல் ரிக்வேதம் படிக்கிறேன்னு சொல்லக்கூடாதுங்கிறார். நீ எந்த சாக்கையில பிறந்திருக்கியோ அந்த சாக்கையை அத்தியனம் பண்ணு. முடிஞ்ச பிற்பாடு அடுத்தது பண்ணலாம், அதை யாரும் மறுக்கல. இப்போ விவேதி திரிவேதி சதுர்வேதி இதெல்லாம் என்ன பேரு? ஏகவேதின்னு ஒருத்தர் பேரே வச்சுக்கிறது பாருங்க. இருக்கா அந்த பேரு? திவேதி பேர் உண்டு, திரிவேதி பேர் உண்டு. ஏன்னா ஏகவேதி எல்லாருமே அவனவன் ஆறு பிறந்திருக்கானோ அந்த வேதத்தை படிச்சுதான் ஆகணும். படிச்சு முடிச்சப்பறம் 2வது வேதமானா வேணுமா வேண்டாமா கேட்கலாமே தவிர முதலுக்கே மோசம் இருக்கக்கூடாது இல்லையோ. அதனாலதான் ஏகவேதின்னு ஒருத்தர் பேரே வச்சுக்கிறது இல்லை. அவனவன் வேதத்தை படிச்சுடணும். 2 வேதம் படித்தா திவேதி, 3 வேதங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தா திரிவேதி, 4 வேதங்கள் தெரிஞ்சிருந்தா சதுர்வேதி. அப்படிங்கிறதுக்காகத்தான் பேர் கொடுத்திருக்கா. அப்ப சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா. அவனவன் எதில் பிறந்திருக்கிறானோ அதை அத்தியனம் பண்ண வேண்டும். புரியுது? அப்ப சுவாத்தியாயம், சுவாத்தியாயம்ங்கிறது வேதத்துக்கு பேர் வந்தது. அந்த அத்தியனத்தை நாம் பண்ணாத்தானே அது சுவாத்தியாயம். எப்படி அத்தியனம் பண்ணணும், வேதத்தை கத்துக்கணும்னு சொல்றீங்களே, எப்ப கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த வயசுக்கு தெரிஞ்சுக்கணும்னால் 8 வருஷம் பிராமணம் உபநயீத சாஸ்திரம் நமக்கு சொல்றது. 8 வயசு இருக்கிற பிராமண பிள்ளைக்கு உபநயனம் பண்ணு. வைசியனுக்கு உபநயனம் உண்டு, சத்திரியனுக்கு உபநயனம் உண்டு. 4வது வர்ணத்துக்கு மட்டும்தான் உபநயனம் கிடையாது. 3 வர்ணத்துக்கு உபநயனம் உண்டு. ஆனால் வேதாத்தியனம்னு பார்த்தால் மொத்தம் 3 வர்ணத்துக்கு பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு 3 யுகம் வரைக்கும் 3 வர்ணத்துக்கும் வேதாத்தியனம் உண்டு. ஆனா கலியுகம் வந்த பிற்பாடு பிராமணனுக்கு மட்டும்தான் வேதாத்தியனம். அடுத்த 3 வர்ணத்துக்குமே வேண்டாம். அது அவரவர்கள் பாஷையில் இருக்கக்கூடிய, அது திராவிட பாஷை வேதமோ எதுவோ அதை பற்றி கொண்டு மோட்சம் போலாம். ஏன்னா அது கஷ்டமா போயிடும்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அப்படின்னு. சரி, எவ்வளவு 3 பேர்ல 2 பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டா பிராமணனுக்கு இல்லைன்னு வச்சுடுவோமே. இது நம்மளா வச்சிருந்தது, இது அவர் பண்ணல. இப்போ அவர் 2 பேருக்கு இல்ல ஒருத்தம் பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னார். அந்த ஒருத்தரை நம்ம விட்டுட்டோம் இல்லையோ, பண்ணணுங்கிறதுக்கு தான் சொல்ல வர்றார். அப்ப சுவாத்தியாய அத்தியேதவ்யா 8 வருஷம் பிராமணம் உபநயீத. 8 வயசான பிராமணனுக்கு உபநயனம் பண்ணு. 8ன்னா கர்ப்பத்தை சேர்த்து 8. கர்ப்பத்தை விட்டுட்டால் 7 வயசு பிள்ளைக்கு உபநயனம் பண்ண வேண்டும். 7 வயசுக்கு உபநயனம் ஆயிடுத்து. உபநயனம்ங்கிறது யோக்கியதா ஆபாதக சம்ஸ்காரம். மேல வேதாத்தியனத்தை பண்றதுக்கு நமக்கு ஒரு யோக்கியத்தை தகுதி வேண்டும் இல்லையோ, அந்த தகுதியை கொடுக்கிற சம்ஸ்காரம். சம்ஸ்காரம்னாலே
யோக்கியத்தை இல்லாம இருந்ததை யோக்கியத்தை உடையதா ஆக்குறது. அதத்தான் சம்ஸ்காரம்னு சொல்லுவா. சம்ஸ்கிரியதே அனேன இது சம்ஸ்காரா, இத்தால் யோக்கியத்தை உள்ளதாக ஆக்கப்படுகிறது. இப்ப சொன்னேனே, புஷ்பத்தை எடுத்து தீர்த்தத்தை தெளிச்சு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார்னால் அந்த தீர்த்தத்தை புரோக்ஷித்தது யோக்கியத்தை கொடுக்கிறது. அதுதான் அதுக்கு சம்ஸ்காரம்னு பேர். ஒரு மந்திரத்தை சொல்லி தலையில எனக்கு தெளிக்கிறாள்னா சம்ஸ்காரம்னு பேர். அதே போல இவனுக்கும் உபநயனம் ஆயிடுத்து. உபநயன பிரம்மோபதேசம் ஆச்சுன்னா யோக்கியத்தை வந்துடுத்து. எதற்கு? அத்தியனம் பண்றதுக்கு. நம்ம உபநயனம் பண்றதை செலவழிக்கிறதுக்கு இன்னொரு மார்க்கமா வச்சுருக்கோம் இல்ல, அதை அடுத்து அத்தியனம் பண்றதுக்கு யோக்கியதையை கொடுக்கக்கூடிய முக்கியமான சம்ஸ்காரம் ஆயிடுத்து. எப்ப பாடம் படிக்க வேண்டும் அது அழகா சொல்றார். இன்னென்ன சமயத்துக்கு விப்ரஹா மாசான் அர்த்த பஞ்சமான் அதீத. நன்னா கட்டுக்கணும். விப்ரஹா மாசான் அர்த்த பஞ்சமான் அதீத. அர்த்த பஞ்சமம் பஞ்ச 5, அர்த்த அரை 5.5 இல்ல, அரையோடு கூடிய 5 அப்படின்னு சொன்னா 4.5 அர்த்தம் பண்ணிங்க. 4.5 மாசம் வேதத்தை சந்த சொல்லணும். அப்ப பாக்கி 7.5 மாசம் இருக்கு இல்லையா, 4.5 7.5 பிரிச்சுடுங்க. அதுல 4.5 மாசம் சந்த சொல்லணும், 7.5 மாசம். அந்த 7.5 மாசத்தை 2ஆ பிரிச்சு விடணும். ஒரு பக்கம் நிறைய கிருஷ்ணபக்ஷம் வரும், இன்னொரு பக்கம் சுக்லபக்ஷமா வரும். அந்த 7.5 மாசம் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் வரும். அப்ப எது சுக்லபக்ஷமோ அதுல எல்லாம் திருவ சொல்லணும். அப்ப 4.5 மாசம் மட்டும்தான் சந்த சொல்லணும். அடுத்தடுத்து புது சந்தை சொல்ல வேண்டியது 4.5 மாசம். அந்த சந்தைக்கு திருவ சொல்லணும் இல்லையோ. 7.5 மாசத்தினுடைய கிருஷ்ணபக்ஷம் முழுக்க திருவ சொல்லணும். அந்த 7.5 மாசத்தினுடைய சுக்லபக்ஷம் முழுக்க திருவ சொல்லணும். 7.5 மாசத்தினுடைய கிருஷ்ணபக்ஷம் முழுக்க அங்கங்களை அத்தியனம் பண்ணணுங்கிறது. அப்படின்னா இதிகாசம், புராணம், ஸ்மிருதி, தர்மசாஸ்திரம் இதெல்லாத்தையும் படிக்கணும் இல்லையோ. இது எல்லாத்தையுமே அந்த பிள்ளை 7வது வயசுக்கு ஆரம்பிச்சு மொத்தம் 17 19 வயசுக்குள்ள முடிச்சுடணும். அதுக்காகத்தான் அப்படின்னு பிரிச்சு விட்டுருக்காப்போ. 4.5 மாசத்திலே சந்த சொல்லுடு, 7.5 மாசத்தை சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் ஆக்கிண்டு அதுல சுக்லபக்ஷமா இருக்கிறது எல்லாத்துக்கும் திருவ சொல்லு, கிருஷ்ணபக்ஷமா இருக்கிறதெல்லாம் அங்கங்களை அத்தியனம் பண்ணு. இது பூர்த்தி பண்ணிட்டாளா? அப்ப ஒரு பிள்ளைக்கு கிடைக்க போறது 4.5 மாசம் தான். இது எப்ப ஆரம்பிக்கணும்னால் ஆவணி மாசத்தினுடைய பௌர்ணமி. உபாகர்மா உபாகர்மான்னு ஒண்ணு பண்றோம் பாருங்க. உபாகர்மான உபக்கிரமம் தொடங்குதல்னு பொருள். ஆவணி மாசம் பௌர்ணமி வந்தது. யஜுர் உபாகர்மா, ரிக் உபாகர்மா, சாமோபாகர்மா அதை தொடங்கணும். ஆவணி பௌர்ணமி ஆயிடுச்சுனால் பிரதமையிலேருந்து என்ன பட்சம் வரும்? கிருஷ்ணபக்ஷம் வந்துடும். பௌர்ணமி முடிஞ்சு போச்சு. அதனால ஆரம்ப கிருஷ்ணபக்ஷத்தை விட்டுடுங்க, அது கணக்கு கிடையாது. ஆவணியில பௌர்ணமி ஆரம்பிச்சா ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை பௌர்ணமி 5 மாசம் இருக்கா? அந்த 5 மாசத்துல முதல் பட்சம் அனத்தியன பட்சம். அந்த பட்சம் கிடையாது, கிருஷ்ணபக்ஷத்தை விட்டுடுங்க. விட்டுட்டா பாக்கி எத்தனை? 4.5 மாசம் தானே. அப்ப 5 மாசத்துல 4.5 மாசம் இருக்கு. ஆவணி மாசம் பௌர்ணமி தாண்டி எந்த அமாவாசை வருதோ அந்த பருவ காலம் கழியணும். கழிஞ்சு விட்டா அத்தியனத்தை ஆரம்பிக்கணும். மார்கழி மாசம் தாண்டி தை மாசம் வந்தது, தை பௌர்ணமியோட முடிச்சுடணும். இவன் என்ன பண்ணிட்டா, இந்த 4.5 மாசத்துல கத்துட்டு முடிக்க முடியாதுன்னு தோன்றது. அதனால நிறைய அத்தியனம் பண்ண இந்த பிள்ளைக்கு ஆசை. இப்ப 7 வயசு ஆறுது, சூராத்தியாயியா இருந்து 15 வயசுக்குள்ள மொத்தத்தையும் படிச்சு முடிக்கணுங்கிறதுக்காக அவன் அந்த 4.5 மாசத்துல நிறுத்தாமல் தை மாச பௌர்ணமியிலேருந்து தொடர்ந்து ஆவணி பௌர்ணமி வரைக்கும் வந்துட்டான். அப்படின்னா 12 மாசமும் சந்தோஷம் விட்டான், அத்தியனம் பண்ணிட்டான். இப்ப ஆவணி பௌர்ணமி வந்தா தொடங்கணும் இல்லையோ. அவன் நிறுத்திருப்பான், முன்னாடி தவு பௌர்ணமியில நிறுத்திருப்பான். இப்ப ஆவணி பௌர்ணமி வந்த உடனே தொடங்கணும். அந்த நாள் வந்துடுத்து. தொடங்கறதுக்கு வாத்தியார் சாமி வந்துட்டார். இவனை பார்த்தா இவன் முடிக்கிறான். இவன் நிறுத்தவே இல்லையே. நிறுத்திருந்தானே இப்ப திரும்ப தொடங்கலாம். அதனால உடனே உட்காந்து ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவோங்கிறதுக்காக சைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உத்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம் காமோகாரிஷீத்து மன்னிரகாரிஷீத்து இது மந்திர ஜபம் அஷ்டோத்தர சஹஸ்ர சங்கையா அத்தியகரிஷே. இது சொல்ற சங்கல்பம் என்ன சொல்கிறான்னால், தைஷ்யாம் பௌர்ணமாசியாம், அந்த தை மாசத்து பௌர்ணமியில நான் அத்தியனத்தை நிறுத்திருக்கணும். அத்தியன உத்சர்ஜன அகரணம். உத்சர்ஜனம்னா நிறுத்தி விடுறது, அகரணம்னா பண்ணாதது. தைஷ்யாம் பௌர்ணமாசியாம் அத்தியாய உத்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம்.
நான் நிறுத்தாம என் வேகத்துல படிச்சுட்டே போயிட்டேன்னு இல்லையோ, அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்றதுக்காகத்தான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கேன் சொல்லி காமோகாரிஷித்து. ஏன் அந்த மாதிரி பண்ணாத போயிட்டேன், நிறுத்திருக்க வேண்டாமான்னு கேட்கறாராம் ஆச்சாரியன். நாம் பண்ணல, காமம் பண்ணித்து கோபம் பண்ணித்து என்ன விட்டுருங்கிறான். அதான் காமோகாரிஷித்து மன்னிரகாரிஷித்து நமோ நமஹா அதான் பண்ணித்து நாம் பண்ணலனால் இதை ரொம்ப நல்லா நடந்திருந்தது. பார்த்த ஒருத்தர் திரும்பி கேட்டார், இன்னைக்கு ஆவணி ஆவட்டம் பண்ணணுமா சுவாமி? எதனாலே? நீங்க முதல்ல உங்க ஆவணி மாசத்து பௌர்ணமியில இதெல்லாம் ஆயிருக்கணும், அந்த பட்சத்தை விட்டுட்டு அத்தியனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், தை மாச பௌர்ணமியில நிறுத்தாம தொடர்ந்து இருக்கணும், தொடர்ந்த வேகத்தோட இன்னைக்கு மறுபடியும் ஆவணி பௌர்ணமி வந்திருக்கணும். வந்திருந்தா தானே ஆவணி ஆவட்டம், வந்திருந்தா தானே இந்த உபாகர்மா. இது ஒண்ணுமே இல்ல, ஆரம்பிக்கவே இல்லையே. ஆரம்பிச்சுட்டு நிறுத்தாம தொடர்ந்து செஞ்சிட்டவனுக்கு பிராயச்சித்தம் இது. ஆனா சங்கல்பம் மட்டும் இப்போ என்ன பண்றோம், அத்தியாய உற்சர்ஜன கரண பிராயச்சித்தார்த்தம் சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம் ஒண்ணுமே இல்லை. அப்ப அதுவான்னு புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்படி அநியாயமா பொய் சொல்லக்கூடாது சுவாமி, அதுக்காகவான ஒரு 10 நாளான வேதத்தை சொல்லுவோம், சொன்ன பிற்பாடு ஆரம்பிப்போம்னால் இதுதான் அத்தியனம் பண்ண வேண்டிய கிரமம். 4.5 7.5 அந்த 7.5 சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் பிரிச்சுக்கணும். 4.5 மாசம் தான் சந்தோஷம் சொல்ல வேண்டிய மாசம். இதெல்லாம் சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா, விடாமல் ஒருத்தன் தன் அத்தியனத்தை பண்ண வேண்டும் என்பதனாலே சுவாத்தியாயம் இதுக்கு பேர் வந்தது. இன்னொரு விதமா பார்ப்போம், இது ரிக்கு, இது எஜுசு, இது சாமம். என்னவா இருக்கும்னால் பாதபத்தமாக அர்த்தம் இருக்குமானால் ரிக்த்வங்கிறார் ரிக்வேதம். பாதபத்தமாகவோ பாதபத்தம் அல்லாததாகவோ அர்த்தம் இருக்குமானால் யஜுஷ்டுவங்கிறார். கான ரூபமா இருந்ததுன்னா சாமத்துவங்கிறார். என்னன்னு சொல்றேன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இது ஒரு பாதம். வேதம் சொல்லிட்டு போறச்சே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஸ்துதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதா. ஒவ்வொரு பாதம் சொல்றது இல்லையோ. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே எஜுர்வேதம். ஆனா இதுக்குள்ளேயே ரிக்கு எங்க இருக்கு சாம எங்க இருக்குன்னு சொல்றேன். ரிக்கு எஜுரம் எங்க இருக்குன்னு பாப்போம். ரிக்குனால் நான் சொல்ற ஒரு பாதத்துக்குள்ள அர்த்தம் முடிஞ்சு பண்ணும். ஒரு வரி எழுதுறேன், அந்த வரிக்குள்ளேயே அர்த்தம் முடிஞ்சுட்டால் அது ரிக்கு. ஆனா அந்த வரிக்குள்ள முடியாம தாண்டதுன்னு வச்சுக்கோ, அதனுடைய அர்த்தம் பூர்ணமா தெரிஞ்சுக்கணும்னால் இந்த வரியில இருந்தாலும் சரி தாண்டினாலும் சரி, அப்படி இருந்தா அதுக்கு யஜுஷ்டுவம்னு பேர். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்றது நித்தியமா இருப்பார், ஞானமயனா இருப்பார், அளவுக்கு உட்படாதவரா இருப்பார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம முடிஞ்சு போச்சு. அடுத்த வரி பாருங்க, யோவேத நிகிதங்குஹாயாம் பரமே வியோமன், யாரொரு தன் பரமவியோமமான வைகுந்தத்துக்குள்ளில் இவர் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்கிறானோ, முடிஞ்சு போச்சு. பாதம் ஆயிடுச்சு. அப்படின்னா அர்த்தம் கிடைக்கலையே. இப்போ யாரொரு தன் பரமதத்துக்குள் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்கிறானோ நாள் எதுன்னு தெரியாது இல்லையோ. யோவேத நிகிதங்குஹாயாம் பரமே வியோமன்னு அடுத்த வரி பொறுத்து பாருங்க, சோஸ்துதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா, அதை தெரிஞ்சின்றவன் அந்த வைகுந்தத்தை அடைந்து அந்த பரம்பொருளோட ஆனந்தப்படுகிறான்ங்கிறது. அப்ப ரெண்டு வாக்கியத்தை சேர்த்தானே அர்த்தம் கிடைக்கிறது. இப்ப முதல்ல சொன்ன சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா ரிக்கு, ஏன்னா வாக்கியத்துக்குள்ளே அர்த்தம் முடிஞ்சு போச்சு. ஆனா அடுத்து சொன்னது யஜுசு, வாக்கியத்துக்குள்ள முடியாம அர்த்தம் தாண்டது பாருங்க. இப்படி இருந்தா யஜுஷ்டுவம்னு சொல்றான். அப்ப முதல்ல ரித்வம், இரண்டாவது யஜுஷ்டுவம். இதே விஷயத்தை நம்ம கான ரூபமாக்கிவிட்டால் அது சாமம். இப்படித்தான் மூணா பிரிஞ்சிருக்கு. அப்ப அதர்வம் இல்லையானால் இந்த மூணுனுடைய கூட்டு கலவைதான் அதர்வம். இது தனித்தனியா பார்த்தா ஒண்ணும், அதர்வம்னா சேர்ந்து இருக்க போகிறது. அப்ப ரிக்குன்னா பார்த்தோம், யஜுசுன்னா பார்த்தோம், அதர்வனம்னாலும் பார்த்துட்டோம். ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றார், அனந்தாவை வேதாக. வேதம்ங்கிறது இவ்வளவு அவ்வளவுன்னு முடிக்க முடியாது, எண்ணிறந்தவை. அனுவாக்கங்கள் எண்ணிறந்திருக்கும், பஞ்சாதிகள் நிறைய இருக்கும், பிரஷ்னங்கள் இருக்கும், சாக்கைகளே நிறைய இருக்கும். இப்ப சாமவேதத்துக்கு சாக்கை மொத்தம் 1000 சாக்கைகள். அதுல இப்ப இருக்கிறது 3 சாக்கை. ராணாயினி சாக்கைன்னு ஒண்ணு இருக்கு, ஜெய்மினி சாக்கை ஜெய்மினி சாமம்ங்கிறது இருக்கு, கௌதும சாக்கை இருக்கு. இந்த 3 தான் இருக்கு. இப்போ பாக்கி 997 காணும். ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுண்டே வந்தார், சாமி 997 காணாப்படுத்தாமே, இப்ப என்ன பண்றது? வேதாந்த தேசிகன் சததூஷணின்னு சாதித்தார். மொத்தம் 100 தூஷணங்களோ இல்லையோ, 66 தான் இன்னைக்கு கிடைக்கிறது, 34 கிடைக்கல. 34 கிடைக்கலையாமே, ரொம்ப வருத்தத்தோட வந்தார். இது எப்பவோ 50 வருஷத்துக்கு முன்னாடி என் தகப்பனார் இருந்த காலம் சொல்றேன். எங்கேயோ ஒரு பேர் இருக்கு, 3 சாக்கை தான் இருக்கிறதா, இப்ப என்ன பண்ணலான்னு அழுகுந்தார். இவர் அவர்கிட்ட மெதுவா, அந்த 3ஐயும் படிச்சுட்டீரோ? அது இன்னும் இல்ல, அது 1000 கிடைச்சுடுச்சுன்னா படிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
இதுக்கு எதுக்கு இப்ப யோசனை? இப்போ கிடைச்ச 3 முதல்ல படிப்போம், அப்புறம் வேணா எழுதிட்டு இருக்கலாமே தவிர எல்லாம் கிடைக்கிறதா கிடைக்காது. கிடைத்தத முதல்ல படிப்போம். சததூஷணி 66 இல்ல 6 படிக்கிறதுக்கே இன்னைக்கு முடியாது. அப்புறம் தான் 66 படிக்க 34 காணுமேன்னு சொல்ல. இருப்பதற்குள் எது இருக்கிறதோ அதை விட்டுடாம முதல்ல சாஸ்திரத்தை கற்கணுங்கிறது விஷயம் பார்ப்போம். வேதத்தினுடைய மகத்துவம் அனந்தமா இருக்கு. ஆனா அந்த அனந்தமான வேதங்கள் எல்லாம் ஒரு பீஜத்திலேருந்து உருவாது. பெரிய ஆலமரம், ஆலமரத்துக்கு ஒரு விதை, அந்த சின்ன விதையில இருந்து அவ்வளவு பெரிய ஆலமரம் வருது. ஓங்கிற பிரணவத்திலிருந்து தான் அனந்த வேதங்களும் ஆலமரமாட்டம் முளைஞ்சிருக்கு. அதான் ஓங்கார பிரபவா வேதாகான்னு சொல்றார்கள். ஓங்கிற பிரணவத்திலிருந்து தான் அனைத்து வேதமும். தொடங்கறச்சே ஹரிஹி ஓம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம், முடிக்கிறச்சே ஹரிஹி ஓம் சொல்லி முடிக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்துல ஏதாவது ஒரு பொருளை போடுங்க, கீழே அடி இல்ல மேலையும் மூடி இல்லைன்னா என்ன ஆகும்? கீழ் வழியா வழிஞ்சு போயிடலாம், ஓடி போயிடலாம், மேல் வழியா எதுக்கழிச்சு போயிடலாம். அதனாலே வேதத்துக்குள்ள இருக்கிற அர்த்தம் எல்லாம் கீழ் வழியாவும் படக்கூடாது, மேல் வழியாவும் படக்கூடாதுன்னு கீழே மூடி போடுறதுக்கு ஆரம்பத்துல ஹரி ஓம், மேல மூடி போட்டு மேல போயிடாது இருக்கிறதுக்கு ஹரி ஓம் என்னும் முதல்லையும் முடிவிலையும் ஏன் இந்த ஓங்காரத்தை வச்சிருக்காள்னால் அதுதான் வேதத்துக்கெல்லாம் காப்பு, அதான் ரட்சையா இருக்கு. சத்திய பிரகிருதி லீனஸ்ய எப்பரஸ்த மகேஸ்வரஹான்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான் பிரகிருதி. வேதத்துக்கு ஆதாரமான ஓங்காரம் பிரணவத்தின் ஏற்றம்.